ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உபவாச ஜெபத்திலே உங்கள் எல்லாரையும் திருச்சபையிலையும் இன்னும் ஆன்லைன் மூலமாகவும் இந்த உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பெரிய தயவினால் இந்த வருடம் ஆரம்பித்து இந்த ஒரு மாதத்தை ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் நமக்கு நடத்தி கொண்டே வருகிறார். அவரிடத்தில் சேர்கிறவர்களுக்கு அவர் ஞானத்தையும் அவர் நல்ல நம்பிக்கையும் தருகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். எதற்கும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கையை, எல்லாவற்றையும் துணிர்ந்து செயல்படுகிற ஒரு வாழ்க்கையை, தேவையற்ற சுமைகளை எல்லாம் உதறுகிற ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தருகிற தேவனாக இருக்கிறார். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ரொம்ப ஃபெயிலியராக இல்லை நம்ம தோல்வியாக இல்லை என்றால் நம்ம கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோமோ அது எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டால் போதும். கேட்கணும். அந்த காரியத்தை குறித்து, ஏன் இது இப்படி நடக்குது, எதுக்கு இப்படி நடக்குது, இதில் இருந்து தப்பு வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த எண்ணம் வந்து ஆண்டவரிடத்தில் போனோமே ஆனால் அந்த காரியத்திற்கு ஒரு சுலபமான ஒரு தீர்வு நமக்கு அது கிடைக்கும். ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையில் சில காரியத்தை நம்மோடு கூட ஆண்டவர் ட்ராவல் பண்ண வைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பெரிய தேவனாக இருந்தும் எல்லாமே அவரோடு கூட ட்ராவல் ஆயிடுச்சு. எதிரிகள் அவரோடு கூட ட்ராவல் பண்ணாங்க, துரோகிகள் அவரோடு கூட ட்ராவல் பண்ணாங்க. அதே போல் அவரை கொல்லணுன்ற ஒரு டீம் அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருச்சு. குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கென்று ஒரு டீம் அவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிருச்சு. ஸோ இவைகள் எல்லாவற்றின் நடுவிலையும் அவருக்கு பசி உண்டாயிற்று, அவருக்கு சோர்வு உண்டாயிற்று, அவருடைய உடல் பலவீனப்பட்டது. அவர் தூங்குறதற்கான இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரையாக இருந்தார். அவர் ரெஸ்ட் எடுத்தார். இந்த மாதிரி அவர் தேவகுமாரனாக இருந்தும் எல்லாவற்றோடையும் சேர்ந்து ஆண்டவர் என்ன பண்ணினார்னா ஆண்டவர் ட்ராவல் பண்ணார். ஆனால் எந்த விஷயத்திற்காகவும் ஆண்டவர் கலங்கல்ல, ஆண்டவர் பயப்படலை, ஆண்டவர் எதையும் ஒன்றும் பெருசாக அதை காமிச்சிக்கல. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னால், அந்த சூழ்நிலையிலே அழகாய் வாழ்ந்து நமக்கு முன்னாடி ஒரு நல்ல சாட்சியை ஆண்டவர் முன்வைத்து கடந்து போயிருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்கிறார், நான் போவேனே ஆகில் அப்படின்னா ஆண்டவர் நம்மை விட்டு போகும்போது முன்மாதிரியே வச்சுட்டு போன ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு செஞ்சார்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்களிலே இதில் எப்படி நம்ம நடக்கணும் அப்படின்றத நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய உலக வாழ்க்கையிலே ஒரு 85 வருஷம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறவங்களாக இருப்போமே. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் நம்ம சந்திக்கணும். எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம கூட கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்படி ஒரு சாப்பாட்டில் நம்ம சாப்பிடும்போது புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம கலக்கிறோம், எல்லாத்தையுமே சேர்க்கிறோம். எல்லாத்தையும் சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல உணவாக கிடைக்குது. நம்ம டீ குடிக்கிறோம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு புளி சாப்பாடு சாப்பிட்றோம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதே போல் இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம வாழும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு பல காரியங்கள் நம்மோடு கூட சேரும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அதில் ஆண்டவர் சொல்றது என்னன்னா, எல்லாத்தையும் எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி அதை கையாளணும், அதில் கவலைப்படுறது நியாயமா, அதில் பயப்படலாமா, அதை குறித்து என்ன நம்ம பிளான் பண்ணணும், எப்படி யோசிக்கணும், இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பரிசுத்த வேதாகமும். இதில் ஆண்டவர் நம்மளை தெளிவாக நடத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் வரும்போது அதற்காக பயப்படுறதுனாலையோ, துவண்டு போகிறதுனாலையோ, இல்லைன்னா ரொம்ப யோசிக்கிறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை. அதற்கு மாறாக ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே இந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஞானத்தையும் கிருபையும் எனக்கு தாங்க, இதை எப்படி மேற்கொள்றது, இதில் எப்படி நடந்துக்கிறது, இதில் நான் என்ன செய்யணும் அப்படின்ற காரியத்தை ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்போமே. ஆனால் அவர் நம்மை போதித்து ரொம்ப ஆச்சரியமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பதான் இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஆண்டவரோட ஒரு நெருக்கமான வாழ்க்கையில நம்ம கடந்து போகணும். எல்லாத்தையுமே ஆண்டவர் நமக்குள்ளேயே ஆண்டவர் வைத்திருக்கிறார், நம்மோடையே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்றும் வானத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்க போறதில்லை, நம்மை சுற்றி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ நமக்குள்ள இருக்கிறத வச்சு நம்ம ரெடி பண்ணி நம்ம முன்னாடி போகிறத தான் ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய மனுஷனாகிய வாழ்பாறையில் ஆண்டவருடைய ஊழியத்தை ரொம்ப அழகாக செய்துட்டு இருந்த பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தேவனுடைய மனுஷனை
அவர் ஒரு நல்ல பாடகர், நிறைய பாடல்களை அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. கடைசி நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் மரிக்கிறதுக்கு முன்பாக அவருடைய 2 கிட்னியும் வந்து அவருக்கு ஃபெயிலியர் ஆச்சு. 2 கிட்னியும் அவர் இழந்தார். அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த கிட்னியை இழந்தோன்னா அதனுடைய எஃபெக்ட்னால கண்ணு 2 தெரியாமல் போயிடுச்சு. கடைசியில் அவருடைய பார்வையை அவர் இழந்தார்கள். ஆனால் பார்வையை இழந்த போதிலும் அவங்க வந்து ஊழியம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுடைய உடம்பு வந்து டயாலிசிஸ் பண்ணணும். அந்த டயாலிசிஸ் போகும்போது வந்து டயாலிசிஸ் போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 3 நாள் வரைக்கும் அவரால் வந்து எழும்பவே முடியாதமா. அந்த டயாலிசிஸ் முடிச்சுட்டு வந்து அந்த உடம்பு வந்து அவ்வளோ பலவீனப்பட்டு எழும்பவே முடியாது. சில நேரங்களில் நிறைய பேர் கைத்தாங்கலாக பிடிச்சி வந்து கொண்டு வந்து பலிபீடத்தில் நிறுத்தியிருக்கிறாங்க. ஆனால் பலிபீடத்தில் நின்றுட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த 2.5 மணி நேரமாக இருந்தாலும் 1 மணி நேரமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை ஒரு சிங்கம் போல் அப்படியே கர்ச்சித்து அப்படியே முழங்கி ஜெபம் பண்ணி எல்லாரையும் ஆண்டவருக்குள்ளே நடத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் அப்படியே அவ்வளோதான் படுத்துருவாராம். படுத்த படுக்கையா அந்த மாதிரி அந்த பலிபீடத்தில் நிற்கும்போது அவருக்கு ஒரு பெலன், அவருக்கு ஒரு ஞானம், ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார். அதனால மரணம் வரைக்கும் அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் வந்து ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு கேட்டால் அதற்கு முடிவே இல்லை. அதற்கு நிறைய நேரத்தில் ஆன்சரே நமக்கு கிடைக்காது. அதுக்கு நமக்கு பதில் என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. அதற்கு மாறாக ஆண்டவரிடத்தில் என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு விடுதலையை கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு சொல்லி தருகிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். அதை எப்படி அதை மேற்கொள்ளணும்னு நமக்கு கிருபையான ஞானத்தை கர்த்தர் ஒருவரே நமக்கு கட்டளை இடுவாராக. அதனால ஒரு விஷயத்தை நீங்க அறிஞ்சு வச்சுக்கணும். என்ன நடந்தாலும் எது வேணாலும் நடக்கட்டும், நீங்களே ஒரு தவறு செய்கிற, நீங்க ஒரு தவறே செஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த தவறுக்காக நம்ம வருந்துறோம், அந்த தவறுக்காக நம்ம மனசை உடைக்கிறோம். அதல்ல. அந்த தவறு செய்யாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? அந்த தவறுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன பண்றது? ஆண்டவரே, அதற்கு எந்த ஹெல்ப் நீங்க பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு ஞானம் நமக்கு வருமானால் அந்த காரியத்திலிருந்து நம்மளாலே கிருபையாய் வெளியே வருவதற்கு முடியும். ஆமேன். 2 கர்த்தரிடத்துல சிலுவை கள்ளனுக்கு கூட ஆண்டவர் வந்து மன்னிப்பு கொடுத்தவர். கடைசி மினிட், லாஸ்ட் மினிட்ல வந்து அவர் சொல்றார், அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்றான், உம்முடைய ராஜ்யத்திற்கு போகும்போது என்ன பண்ணும், நினைத்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்றான். அந்த சிலுவை கள்ளனை பார்த்து, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கர்த்தர் இவ்வளவு நாட்களும் தான் கூட இருந்த யூதாஸ் காரியத்திற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்காம இருப்பாரா? ஆண்டவர் தப்புவிக்காம இருப்பாரா? ஆனா அந்த இடத்துல என்ன இல்லைன்னா வழியே இல்லை. இப்போ அந்த இடத்துல வந்து இந்த மனுஷன் வந்து எப்படி நடந்துக்கிட்டான்னா, அந்த குற்ற உணர்வு, அந்த குற்ற மனசாட்சி அவனை வந்து எங்க கொண்டு போகுது அப்படின்னு சொன்னா தற்கொலைக்கு நேராக தான் கொண்டு போயிருச்சு. செத்துடலான்னு தான் தோணுச்சு. ஆனால் ஒருவேளை அந்த இடத்துல வந்து இல்லை, ஆண்டவர் வந்து நமக்கு வந்து மீட்பை கொடுப்பார், மன்னிப்பு கொடுப்பார், ஆண்டவர் நம்மோட இறக்கத்தை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே கர்த்தர் இடத்துல போகலாமா, அவருடைய காலில் விழுந்துருவோம், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்ற ஒரு ஞானம் அந்த இடத்துல உண்டாயிருக்குமானால் கண்டிப்பாக அந்த மனுஷன் வந்து மன்னிக்கப்பட்டிருப்பான். அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எடுக்கிற முடிவு இருக்கு பாருங்க, ஒரு பிரச்சனை வரும்போது அதை கையாளுகிற விதம் இருக்கு பாருங்க, அந்த பிரச்சனையில எந்த அளவிற்கு நம்ம ஞானமா இருக்கிறோம்னு தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். அந்த பிரச்சனையை குறித்து வந்து கவலைப்படுவதே அல்ல, அதில் எவ்வளோ ஞானமாக நம்ம இருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும், இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கலாம், ஒரு தேவையாக இருக்கலாம், ஒரு கடன் பாரமாக இருக்கலாம், எனிவே எதுவாக இருக்கலாம், ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இந்த இடத்துல நான் எப்படி நடந்துக்கணுன்ற ஞானத்தை எனக்கு தாங்கன்னு ஆண்டவரிடத்துல கேளுங்க. நான் நம்புகிறேன் அந்த காரியத்தை ரொம்ப லகுவாய் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அதை குறித்த ஞானம் மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து தேறினவர்களாக இருப்பீர்கள். கலக்கம் உங்களுக்கு இருக்காது, பயம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வீங்க. யாரும் உங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டியதில்லை, யாரும் உங்களுக்கு இப்படி செய்யுங்கன்னு சொல்ல வேண்டியது கூட இல்லை. அந்த அளவிற்கு நீங்கள் தேறினவர்களாய் மாறுவீர்கள். எப்போ அப்படின்னு சொன்னால், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கையாளுகிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உடனே அது போராட்டம் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. போராட்டம் உண்டுன்னு கர்த்தர் சொல்லிட்டார். பட் போராட்டமாக இருந்தால் கூட அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறதற்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது ஒரு நிமிஷம் என்ன சொல்லணும், நான் என்ன இதில், இந்த விஷயத்தில் நான் என்ன செய்வது, நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும், இந்த ஒரு கேள்வியை கேளுங்க. ஒரு வியாதியே வந்துச்சு, நான் என்ன பண்ணணும்,
இந்த என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணுறது, நான் பண்ணுறது சரிதானா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சுனாலே போதும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை வந்து நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சுவீங்க, நீங்கள் வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த சூழ்நிலையினால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பக்க விளைவும் வரவே வராது. ஆமென். என்னை தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர். வேதம் சொல்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். அன்னை தெரசா அவர்கள் வந்து நிறைய குழந்தைகளை வந்து அவங்க வந்து காப்பாற்றினவர்கள், நிறைய பேருக்கு உதவி செய்தவர்கள். அன்னை தெரசாவை குறித்து உங்களுக்கு நிறைய பேருக்கு நன்றாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த அன்னை தெரசா வந்து ஒரு நாள் வந்து ஒரு சின்ன குழந்தைகளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு பணம் இல்லைன்றதுக்காக ஒரு பெரிய பணக்காரனை சந்தித்து வந்து தன்னுடைய 2 கரத்தை நீட்டி, எப்பா இந்த மாதிரி எங்களுடைய குழந்தைங்க நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கை நீட்டினோன்னே அந்த மனுஷன் வந்து ரொம்ப மோசமான ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான். உடனே அவங்களுடைய கையில் வந்து துப்பிட்டாங்க. உனக்கு இதுதான் பரிசு, இதை கொண்டு போய் கொடு, உனக்கு வேற வேலையே இல்லையா, கஷ்டப்படுறவங்க எல்லாமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளால் சொல்லி கையில் வந்து துப்பிட்டாங்க. துப்புன உடனே அடுத்த நிமிஷம் பாருங்க, அந்த இடத்துல எவ்வளோ காரிய சித்தி பாருங்க. அன்னை தெரசா ஒன்று சொன்னாங்களாமா, இது எனக்கு, இது எனக்கு, நீ துப்புனது வந்து எனக்கு, ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுப்பா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து அந்த மனுஷனை வந்து ரொம்ப ரொம்ப மாத்திருச்சு. அந்த மனுஷனை தொற்றுச்சு. உடனே அடுத்த நிமிஷமே வந்து இல்லை, இந்த அம்மா வந்து சாதாரணமாக இல்லை, இந்த அம்மா வந்து நல்ல ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லி தன்னுடைய வருமானத்தில் ஒரு பெரிய தொகையை வந்து அவன் கொடுக்க மனசு வந்து, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா மூலமாக அவங்களுக்கு வருகிற அந்த பணத்தை வச்சு அவங்களால செய்ய தான் முடியலை தவிர அவ்வளோ தூரம் ஜனங்களுக்கு வந்து உதவி செய்கிற அளவுக்கு அவங்க ஸ்பான்சர் அவங்களுக்கு வந்துருச்சு. அப்போது அந்த இடத்துல வந்து நம்மளாக இருந்தால் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அந்த சபிச்சிருப்போம் அந்த மனுஷனை. ஏப்பா ஒரு இடத்துல வந்து உதவி கேட்டேன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லிட்டு போ, அதுக்கு வந்து நீ கையில் இப்படி துப்புவியா, நீ இவ்வளோ மோசமானவனாக இருக்கிற, நம்மளால் அந்த இடத்துல தாங்கவே முடியாது. ஆனால் அந்த சமயோஜிதமான அந்த ஞானத்தை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து அந்த மனுஷி அவங்க அந்த இடத்துல பயன்படுத்தினதுனால ஒரு பெரிய மாற்றமே அந்த இடத்துல உண்டாயிருச்சு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு வந்து போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்து இருக்கிறது அல்ல, அதோடு தான் நம்ம வாழணும், அதோடு தான் நம்ம டிராவல் பண்ணணும், நம்மை சுற்றி அதுதான் இருக்குது. ஆனால் என்ன நம்ம வந்து பாருங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வண்டி ஓட்டுறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ஒன்று அந்த கல்லை தூக்கி போட்டுருவோம், இல்லைன்னா அந்த கல்லுக்கு ஒதுங்கி நம்ம போயிடுவோம். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வந்து மனசு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ஓ அந்த இடத்துல கல் இருக்குது, அந்த இடத்துல குழி இருக்குது, நம்ம இப்படி தான் போகணும், இதில் போனால் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அனுபவம் இருக்கிறதுனால நம்ம தள்ளி போகிறோம். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா நமக்குள்ளேயே ஒரு சொல்யூஷனை வச்சு நம்மையே கர்த்தர் அழகாய் அதில் ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அதனால ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. எது நடக்கட்டும், எது நடந்தாலும் உடனே என்னுடைய மனசு என்ன சொல்லணும்னா, இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், நான் இதில் எப்படி நடந்துக்கணும், நான் இதில் என்ன பதில் சொல்லணும். நீ ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கூட உங்கள் மனசு என்ன சொல்லணும்னா, நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும், இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம அப்படி யோசிச்சோன்னா தான் வந்து நம்மளால, ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்குள்ள வச்சுட்டாரு, எல்லாத்தையும் நமக்குள்ள கொடுத்துட்டாரு. இனி வந்து அவர் கொடுக்கறது எதுவும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்போ ஆண்டவருடைய சமாதானத்தை ஏற்கனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் வச்சுட்டாரு. இப்போ அனுபவிக்க வேண்டியது யாருடையது? நம்முடையது. அதை எடுத்து சாப்பிட வேண்டியது யாருடையது? நம்முடையது தான். அது நம்ம தான் அதை செய்யணும். எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்காய் சமாதானத்தை ஆயத்தப்படுத்தினார், நீதியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த எவ்வளவு பெரிய பலவீனமான நேரத்திலையும் சுகமாய் தைரியத்தோடு வாழக்கூடிய சகலத்தையும் ஆண்டவர் நமக்கு வச்சுட்டாரு. இனி நம்ம எடுத்து இருக்கிற இந்த சூழ்நிலையில எப்படி நடந்துக்கணும்ன்ற அந்த பலனை கர்த்தரே தருவாராக. ஆமென். அல்லேலூயா. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 80% சூழ்நிலைகளுக்கு ஆண்டவர் வந்து சொல்யூஷனை, அந்த விடுதலையை எங்கே வச்சிருக்கிறாருன்னா நமக்குள்ளேயே வச்சிருக்கிறாரு. சிலது வந்து நம்ம மாறினாலே சரியாகும், சிலது நம்மளை விட்டு கொடுத்தாலே சரியாகும்,
சிலது வந்து நம்ம கொஞ்சம் வந்து சுதாகரித்தாலே சரியாகும், சிலது வந்து நம்ம கொஞ்சம் ஞானமாக இருந்தால் சரியாகும். 80% வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு 20% தான் யாருடைய கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கர்த்தர் தன்னுடைய கரத்திலேயே வச்சிருக்கிறார். இப்போ நம்முடைய சரீரத்தில் ஒரு வியாதி வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த வியாதியை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. இதை சரி பண்ணுகிறவர் யார் அப்படின்னா கர்த்தர். உலகத்தில் இருக்கிற எல்லா கர்த்தர் கூட சில கொடுத்துருக்கிறதுலையும் அப்படிதான். இப்போ வந்து பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உலகம் என்ன சொல்லுவோன்னா இந்த பணம் மட்டும் இருந்தால் போதும் எல்லாத்தையுமே செஞ்சிடலாம், உலகத்தையே வாங்கிடலாம், டாக்டரில் வாங்கிடலாம், எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை, பணம் இருந்தால் பண்ணிடலாம், செஞ்சிடலாம். எவ்வளோ சதவீதம் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு 80% சூழ்நிலைக்கு பணம் ஒரு சொல்யூஷனாக மாறிடும். மேஜர் போர்ஷனை வந்து பணம் இருந்தால் சரி பண்ணிடலாம், அந்த விஷயத்தை இந்த பிரச்சனையை மாற்றிடலாம், அது எல்லாத்தையுமே பணம் இருந்தால் சரி பண்ணிடலாம். ஆனால் பணம் இருந்த உடனே எல்லாத்தையும் என்ன பண்ணிட முடியாதுன்னா செஞ்சிட முடியாது. அது வந்து எப்பவுமே ஆண்டவர் வந்து தன்னுடைய கையில் என்ன வச்சிருக்கிறாருன்னா ஒரு 20% நம்ம அவருடைய கையில் தான் வச்சிருக்கிறாரு. அப்படி ஒருவேளை அவரை தன்னுடைய கையில் வைக்கல அப்படின்னு சொன்னால் அவரை தேட வேண்டிய எண்ணமே மனுஷனுக்கு இல்லை. இந்த உலகத்தில் மனிதன் வந்து மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்துருவான். அப்படின்னா மனுஷனை வந்து சரியாக நடத்தவே முடியாது. அதனால தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னா அவருடைய கையிலேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள், இந்த சத்தத்தை கேட்குறவங்களுடைய பிரச்சனை உங்களால் சரி பண்ண முடிகிறாத கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரா, இல்லை அப்படின்னா கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கக்கூடியதை வச்சிருக்காரான்னு செக் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையானதற்கு நம்ம வந்து தேவை, இந்த இது தேவை, நம்ம ஜெபம் பண்ணுறோம் அப்படி ஜெபம் பண்ணலாம். ஆனால் நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயத்தில் நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டவர் வந்து அடுப்பை கொடுத்துட்டாரு, கேஸை கொடுத்துட்டாரு, அரிசியை கொடுத்துட்டாரு, தண்ணியை கொடுத்துட்டாரு. அரிசி இருக்குது, கேஸ் அடுப்பு இருக்குது, சட்டி இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம வந்து ஆண்டவரே எனக்கு சோறை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு சாப்பாடை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டோன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் என்ன சொல்லுவார், மண்டையில் 2 தட்டு தட்டி எடுத்து முதல்ல அரிசியை கழுவி அடுப்பில் வையடா, வச்சு கேஸை பற்ற வச்சா தானே அப்பா என்ன வரும், அப்போ தானே சாப்பாடு வரும். நீ வெறும் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்ட, நீ சாப்பாடு வேணும்னு கேட்டால் என்னப்பா அர்த்தம்னு கேட்பாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த மாதிரி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. சாப்பாடு இருக்குது, அரிசி இருக்குது, தண்ணி இருக்குது, அடுப்பு இருக்குது, சட்டி எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணோம் தெரியுமா, இல்லை ஆண்டவரே நீங்கள் எனக்கு அரிசியாக கொடுக்காதீங்க, எனக்கு சோறாக கொடுங்க அப்படின்னு கேட்டால் எப்படி? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் நினச்சிக்குங்க, அதை நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்த்து சரி செய்வீர்களே, ஆனால் உண்மையிலே நீங்கள் எப்படி வாழ்வீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாய் வாழ முடியும். ஸோ இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சத்தியத்தை தான் ஆண்டவர் தர்றாரு. அப்படின்னா எப்படி இந்த உலக வாழ்க்கையை நம்ம மேற்கொள்ளணுன்றதை குறித்து ஆண்டவர் நம்மோட நிறைய பேசுகிறாரு. இதில் நம்ம ஓரளவு ஞானம் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற பல சூழ்நிலைகளை ஜெயிக்கிற ஒரு ஜெய வீரர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆனால் அந்த 20%, அந்த 20% ஆண்டவர் வந்து ஒரு பெரிய நன்மைக்காக நம்மிடத்தில் ஆண்டவர் வச்சிருப்பாரு. அதையும் அவர் நமக்கு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம பாட்டு பாடிட்டு ஆண்டவர் அந்த ஒருவேளை உங்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த 20% இருக்கலாம், உங்களால் செய்ய முடியாததாக இருக்கலாம். என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன். மோசையினுடைய தாயை குறித்து வேதம் சொல்லுகிறது, 3 மாதம் அளவும் அந்த குழந்தையை அவள் என்ன பண்ணாங்க, ஒளிச்சு வச்சுட்டாங்க, மறைச்சு வச்சாங்க. 3 மாதம் வரைக்கும் அவங்களால மறைச்சு வைக்க முடிஞ்சிருச்சு. அதனால வாயை பொத்துனாங்க, குழந்தைய ரூமுக்குள்ளே வச்சாங்க, அது கத்தும்போது உடனே ஒரு ஃபீட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி 3 மாதம் வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த 3 மாதம் வரைக்கும் வைக்க முடியாத பட்சத்தில் உடனே கர்த்தருடைய கரத்தில் கொடுத்தாங்க. அதனால் உங்களுக்கு வந்து இப்போ 2 விதமான ஜெபம். ஒன்று என்ன ஜெபம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் தான் ஜெயிக்க வேண்டுமா, எனக்காக தான் வைத்திருக்கிறீரா அப்படின்னு கேட்குற ஒரு ஜெபம். இன்னொன்று, இல்லை என் கண்ட்ரோலே இல்லை பாஸ்டர், நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இது கர்த்தர் ஒருத்தரால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சா ஆண்டவர் அதை நமக்காக செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். என்னை மீட்டெடுக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குரியதையும் ஆண்டவர் எனக்கு செய்ய ஞானம் கொடுக்கிறவர். ஆமேன். அதே நேரத்தில் அவரும் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஆமேன். பாடலாமா இந்த பாட்டை எல்லாரும்? எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து என்னை தூக்கி எடுங்க, உங்களை தவிர வேற யாராலும் என்னை இந்த இடத்துல இருந்து அலங்கரிக்கவே முடியாது, நீர் ஒருவர் மட்டும்தான் என்னை தூக்கி எடுக்க முடியும். அவரிடத்துல பெரிய வழிகள் இருக்கிறது. அவர் நமக்காக எந்த வழிகள் வேண்டும் என்றாலும் திறக்கிறவர்.
எப்படியாவது ஆண்டவர் தூக்கி எடுப்பார். ஏதாவது ஒன்றை எனக்காக ஆண்டவர் செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். என்னுடைய வழிகள் தான் அடைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வழிகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம முதல்ல ரொம்ப ஞானமாக இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஞானம் என்னன்னா, இந்த இன்னொருத்தருடைய கண்ட்ரோல் இருக்கு பாருங்க. இந்த கண்ட்ரோல், மனுஷனுடைய கண்ட்ரோல் இருக்கு பாருங்க. இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த கண்ட்ரோலுக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை சிக்காம பாதுகாத்து கொள்ளணும். இது ஒரு பெரிய ஞானம். அப்படின்னா கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 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 கமிட்மெண்ட்டுக்குள்ள நம்ம எப்படி நீங்கள் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். நம்மளை ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், சுயாதீனர்களாய் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை விடுதலையோடு ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார். நம்ம விடுதலையோடு இருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்டெடுக்கும் போது அந்த எகிப்தினுடைய ராஜா யார் அப்படின்னா, அவன் அடிமைப்படுத்துகிறவன். அவன் அடிமைப்படுத்துறான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என் கண்ட்ரோல்ல தான் நீங்க இருக்கணும். ஆராதிக்க போகணும்னு சொன்னா என்கிட்ட நீங்க கேட்டுட்டு தான் நீங்க போகணும். இன்ன டைமுக்கு தான் நீங்க ஆராதிக்க போகணும் அப்படின்னா அவனுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறான். ஆனா மோசே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அப்படியெல்லாம் கிடையாது. நாங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க கணவன் தான் போகணும், மனைவி போகக்கூடாது, பிள்ளைங்க தான் போகணும், இவங்க போகக்கூடாது, இன்ன டைமுக்கு தான் போகணும், இங்கெல்லாம் அந்த மாதிரி. அப்போ ஒன்று நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, பார்வோனுடைய அடிமைத்தனம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை ஒரு கண்ட்ரோல்ல வைக்கிறது. அதனால இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஆண்டவர் எல்லாரையும் எப்படி விடுதலை ஆக்கணும்னா, உங்க எல்லாரையும் ஆண்டவர் சுயாதீனமாய ஆண்டவர் வைக்கணும். இப்போ கீழ்ப்படிதல் அப்படின்றது வேற. கீழ்ப்படி இப்போ வேதம் சொல்லுகிறது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லுகிறது. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்படியே நம்ம வேலை செய்கிற எஜமானனுக்கு நம்ம அடங்கி நடங்கள். இதெல்லாம் அடுத்தது, இதெல்லாம் வேற. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற உலகம் சத்ரு நிறைய நேரத்தில் நம்மளை எப்படி கொண்டு போறார் அப்படின்னா, எப்படி கொண்டு போறான்னா கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு போறான். இப்போ நம்ம கை நீட்டி ஒருத்தரிடத்துல கடன் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடன் அப்படின்றது என்ன அர்த்தம்? அது கடன் அப்படின்றது இன்னொருத்தருடைய கண்ட்ரோல்ல நம்ம போறதா என்னது கடன். நம்ம ஒருத்தரிடத்துல கை நீட்டி காசை வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அப்படின்னா, அப்போ அந்த பணத்தை நம்ம ரிட்டர்ன் பண்ற வரைக்கும் அந்த பணத்தை அவங்க கேட்கறாங்க, கேட்கல, அடுத்தது. ஆனா ஒருவேளை அந்த மனுஷன் விரோதமாவோ அந்த மனுஷன் விரோதமாகவோ அவங்க பேசணும்னு சொன்னா, நம்ம அவங்கள்ட்ட கடன் வாங்கி இருக்கிறதுனால நம்ம எப்படிதான் இருக்கணும் சொல்லுங்களேன்? நம்ம அவங்கள்ட்ட நம்ம கை கட்டி தான் நிற்கணும். நம்ம அவங்களுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்கணும். அப்போ அந்த இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை இல்லாத அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வளரணும். நீங்கள் அதற்காக தான் இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளும் எல்லாரும் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எங்களை சுயாதீனமாய் வாழ்வதற்கு எகிப்திலிருந்து ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்குனது போல, இன்று இந்த உபவாச ஜபத்தில் நான் நம்புறேன், கர்த்தர் ஒரு சுயாதீனமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கட்டளை இடுவாராக. 400 வருடமாக இருந்த அந்த கண்ட்ரோலை ஆண்டவர் முறியடித்து ஜனங்களை தன் இஷ்டம் போல கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஆனால் நான் நம்புறேன், அந்த விடுதலை இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் நம்மை நோக்கி கடந்து வரட்டும். உங்களை கட்டி வச்சிருக்கிற, உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற, உங்களை தன்னுடைய கைக்குள்ளேயே வச்சிருக்கிற, அமையன் உங்களுடைய குடும்பத்தை அப்படி வச்சிருக்கிற சகல காரியத்திலிருந்தும் ஆண்டவர் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணினது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் புறப்பட பண்ணுவாராக. அப்போ இந்த கண்ட்ரோலுக்குள்ள சிக்காதபடி ஒரு தேவனுடைய பிள்ளை சுயாதீனமா வாழணும். இப்போ பாருங்களேன், நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இந்த சொந்தக்காரங்களின் நிமித்தமா இவர்கள் என்ன பண்ண முடியாது, சுயாதீனமா வாழ முடியாது. சொந்தக்காரர்களுக்கு நீங்க அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கல்யாணத்திற்கு ஒரு 1000 ரூபாய் மொய் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த 1000 ரூபாய் மொய் வைக்கிறது யார் வைக்கணும்னா, நீங்க உங்க மனசார வச்சிடணும். அந்த டிசைட் பண்றது யார் தான் டிசைட் பண்ணணும்? நீங்க தான் டிசைட் பண்ணணும். நான் 1000 ரூபாய் கொடுக்க போறேன், 500 ரூபாய் கொடுக்க போறேன், இல்லைன்னா ஒரு மோதிரம் கொடுக்க போறேன், இல்லைன்னா ஏதாவது ஒன்று கொடுக்க போறேன்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா யார் தான் கொடுக்க போறா?
நீங்க உழைச்ச சம்பாத்தியத்திலிருந்து உங்களுடைய வருமானத்திலிருந்து நீங்க கொடுக்க போறீங்க. ஆனா இன்னொரு சொந்தக்காரங்க 4 பேர் சேர்ந்து நீ என்ன கொடுத்துருவ, 1001 ரூபா தான் உன்னால கொடுக்க முடிஞ்சிருச்சா, நீ இதுதான் கொடுக்க முடிஞ்சிருச்சா, அப்படி என்ன நினைப்பாங்களே, ஒரு மாதிரி தப்பா நினைப்பாங்களே, என்ன ரொம்ப சீப்பா எடை போடுவாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சு இன்னொருத்தருக்காக நம்ம கொடுக்குறோம் பாருங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னா, நீங்க சுயாதீனமா வாழல. நீங்க எப்படி வாழ்றீங்கன்னா இன்னொருத்தருடைய கண்ட்ரோல்ல வாழ்றீங்க. அப்போ இன்னைக்கு நிறைய ஒரு உங்களுக்கு அது கொடுத்தாதான் மரியாதை, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாதான் மரியாதை, ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தாதான் மரியாதை. அப்போ மரியாதை அப்படின்றது நான் கொடுக்குற பணத்துல இல்லை. நான் இன்னைக்கு ஒருவேளை உயர்ந்திருக்கலாம், நாளைக்கு ஒருவேளை குறைஞ்சு போயிட்டேன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க போய் கடனை வாங்கி அந்த மொய்யை கொடுப்பாங்க. நான் சொல்றேன், அப்படி நம்ம ஏன் பண்ணணும்? இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அடிமைத்தனம். இல்லை பாஸ்டர், அவங்க நெருங்கின சொந்தம், அவங்க எனக்கு செஞ்சாங்க, அப்படி செய்யலைன்னா நல்லா இருக்காது. அவங்களுக்கு அன்னைக்கு இருந்தாங்க, செஞ்சாச்சு, உங்களுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு உங்களுக்கு இருந்தா நீங்க தாராளமா செய்ய போறீங்க. இப்போ உங்களுக்கு இல்லை. அப்போ இல்லாத பட்சத்தில் நீங்க அந்த மரியாதை, அந்த மதிப்பு இதெல்லாம் கெட்டு போயிடும்னு நினைச்சு மனுஷனுக்காக நீங்க அப்படி பண்ணுனீங்கன்னா நீங்க எதுல இருக்கீங்கன்னா அடிமைத்தனத்திலே இருக்கிறீர்கள். அப்போ உங்களுடைய எல்லா காரியத்தையும் ஒன்று கர்த்தர் டிசைட் பண்ணணும், இன்னொன்று யார் டிசைட் பண்ணணும்னா, யார் தான் டிசைட் பண்ணணும்? நம்ம டிசைட் பண்ணணும். நம்ம டிசைட் பண்ணணும். இந்த இடத்திற்கு என்னைக்கு நீங்க வருகிறீர்களோ அன்றைக்கு நீங்க எப்படி வாழ ஆரம்பிக்கிறீங்கன்னா சுயாதீனமாய் வாழ ஆரம்பிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த கீழ்ப்படிதல் அப்படின்றது வேறு. அதனால நீங்க எந்த மாயையில நீங்க சிக்கிறாதீங்கன்னா, நீங்களே ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போய் என்ன பண்ணிடாதீங்க, நீங்க சிக்கிடக்கூடாது. அந்த கமிட்மெண்ட்டை எல்லாத்தையும் பிடிச்சி நம்ம இழுத்து போட்டு நம்ம வாங்கிடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானம் கொடுங்க, எனக்கு ஒரு ஞானம் கொடுங்க, நான் எப்படி வாழணும்னா நான் சுயாதீனமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா. வேதத்தில் சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சிங்கத்திற்கு கூட அடிமை இல்லை. சிங்கத்தை கூட ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது மாதிரி சிங்கத்தை கூட கிழிச்சு போட்டுட்டான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, தெளிலாளுடைய வீட்டுக்கு போய் அவளுடைய மடியில் படுத்து கிடக்கிறான், அவளுடைய வீட்டில் இருக்கிறான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல அவனால் என்ன பண்ணலைன்னா சுயாதீனமாக இருக்க முடியல. இந்த தெளிலாள் கேட்குறாங்க, தெளிலா கேட்குறான், உன்னுடைய மகாபலம் எதுலே உண்டாயிருக்குது, அதை நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவன் 3 டைம் தப்பிச்சிடறான். ஃபர்ஸ்ட் சொல்றான் பச்சையான அகன்னார் கயிறுகள் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்னுடைய முடியெல்லாம் சேர்த்து நீ கட்டுனீங்கன்னா அப்படின்லாம் சொல்றான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏன் அவன் எதுக்கு சொல்லணும்? ஒரே ஒரு வார்த்தை அவளை பார்த்து, ஏன் இப்போ என்ன பண்ண போற, என்னுடைய மகாபலன் இது எது இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற, தெரிஞ்சு என்ன காமிச்சு கொடுக்க போறியா, தெரிஞ்சு என்ன எனக்கு அவார்டா கொடுக்க போற, அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ உன் வேலையை பாரு, எனக்கு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் யாருக்குமே சொன்னதில்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்னவாமா சொல்ல முடியல அந்த இடத்துல. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த லேடியினுடைய கண்ட்ரோலுக்குள்ள அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயாச்சு. இப்போ அவனை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா, தன்னுடைய சுயாதீனத்தையே மறக்கிற அளவிற்கு. சரி பரவாயில்ல, ஒரு டைம் தான் ஏமாத்திட்டாங்களே. வேதம் சொல்லுகிறது, நாள்தோறும் அவனை என்ன பண்ணனா, அவன் பேசுற பேச்சை கேட்டு அவனுக்கு உலகமே இருண்டு போயிருச்சாமா. நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கும் போது, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி. திரும்ப 16வது வசனத்தை வாசிக்கலாம். இன்னொரு விஷயம், இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. நல்லா கவனிச்சுக்குங்க, சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்படுகிற அளவிற்கு இந்த இடத்துல நடந்து கொள்ள தேவை அவனுக்கு. இது ஒரு எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் இல்ல, இது ஒரு தேவையில்லாத கமிட்மெண்ட் இல்ல. அந்த இடத்துல இந்த மனுஷன் சோகமாக வேண்டிய அவசியமும் இல்லை, சாகிற அளவிற்கு அவன் வருத்தப்பட வேண்டிய அவசியமும். நம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, சுயாதீனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல, ஆண்டவர் உங்களை விடுதலையா இருக்கிற இடத்துல நீங்க ஒரு கயிறை எடுத்து கட்டிட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம்? நீங்க ஒரு கயிறை எடுத்து கட்டிட்டீங்கன்னா இதனால என்ன லாபம்? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, ஆண்டவர் கட்ட அவுத்து விட்டுட்டாரு,
ஆண்டவர் அந்த மனுஷனையும் கட்டல, சுயாதீனமா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்னா, இந்த சிம்சோனை போல நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்மை நாமே கட்டி கொள்ளுகிறோம். நம்மளை கட்டிக்கலாம். சுயாதீனமாய் வாழ்வதற்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கிறது. ஒரே நிமிஷம் எழுப்பி நின்று அந்த மாதிரியெல்லாம் நீ பேசுறது மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. வாயை மூடிட்டு அமைதியா இரு. இல்லை அப்படின்னு சொன்னா இந்த இடத்த விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் வெளியே போயிடுவேன். எனக்கெல்லாம் அப்படி இருக்கணும்னு இல்லை, உனக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல அந்த டிசிஷனை அந்த மனுஷனால எடுக்க முடியாததுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள ஆளாயிட்டான்ல. அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு. நீங்க சுயாதீனமா இருக்க வேண்டிய இடத்துல நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சுயாதீனமா இருக்க வேண்டிய இடத்துல பேராசைனாலையா இருக்கலாம், இல்லைன்னா ஒருத்தருடைய அன்பின் நிமித்தமா இருக்கலாம், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்னா சுயாதீனமா இருக்கக்கூடிய கிருபை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சுயாதீனமா இருக்கக்கூடிய கிருபை, சுயாதீனமா இருக்கக்கூடிய அந்த கிருபை, அதான் எல்லாவற்றையும் நான் ஆண்டு கொள்வதற்கு என்னை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற ஒரு தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இந்த வாரம் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல வந்திருக்கிற உங்களை கர்த்தர் இனி ஒரு அடிமைத்தனத்தில் கர்த்தர் சிக்க வைக்க மாட்டார். இனி ஒரு அடிமைத்தனத்தில் நீங்க சிக்க மாட்டீங்க. நீங்க ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை அழகா மீட்டு எடுத்து கர்த்தர் ஆச்சரியமாய் கொண்டு வந்து நிறுத்துவாராக. சுயாதீனமாய் வாழக்கூடிய எல்லா பவரையும் எல்லா ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு கட்டவிழ்த்து விடுவாராக. அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தருவாராக. ஆண்டவரே, அதிலே சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் என்னை கிருபையாய் காப்பாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ கமிட்மெண்ட்டுக்குள்ள நானே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நானே போய் சிக்கிடக்கூடாது. யாரோ ஒருத்தருக்காக நான் போய் சிக்கிடக்கூடாது. இன்னொருத்தருடைய மதிப்பிற்காக நான் ஒருத்தர் சிக்கிடக்கூடாது. இப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், கார் வாங்குறது ஒரு பிளஸ்ஸிங்கா இல்லையா? ஒரு கார் உங்கள்கிட்ட இருக்கிறது ஆசீர்வாதமா இல்லையா? கண்டிப்பா சொல்லுவேன், ஒரு கார் வாங்குறது உங்களுக்கு என்னதான் ஆசீர்வாதம் தான். ஒரு கார்ல நம்ம போறது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனா அதே நேரத்தில் இப்போ வாரத்திற்கு ஒரு நாள் தான் அந்த காரை நம்ம பயன்படுத்துறோம்னு வைங்களேன், அந்த காருக்கு கொடுக்கக்கூடிய பணம் என் கையில இருக்குது. நான் போய் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை ஒரு பெரிய கமிட்மெண்ட்டா நான் இழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா ஒரு காரை போய் வாங்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு காருக்கு கட்டக்கூடிய பணமே இல்லை, எனக்கு மாதம் இஎம்ஐ கட்ட முடியுமா முடியாதான்னு தெரியாது. ஆனால் எல்லாரும் கார் வாங்குறாங்க, நானும் ஒரு கார் வாங்கணும், நானும் ஒரு மதிப்பாக இருக்கணுன்றது தவறல்ல. அப்படின்னு நினச்சி போய் ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்தில் நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே விடுதலையாய் வாழ வேண்டும்படி நம்ம வைத்த நாமே என்ன பண்ணுறோன்னா ஒரு சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். அதனால் இன்னைக்கு ஒரு ஞானம் உங்களுக்குள்ள வரட்டும். நீங்கள் சுயாதீனமாக எல்லாவற்றிலும் வாழுங்கள். நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டியது இல்லை. நீங்கள் யாருடைய கண்ட்ரோல்லையும், அப்படின்னா நம்முடைய ஃபேமிலி சர்க்கிள் கீழ்ப்படிதல்ன்றது வேற, அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் தான் டிசைட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆமென். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எதான் இன்னொருத்தர் இப்போ நமக்கு நிறைய பேருக்கு பாருங்களேன், டீ குடிக்கிறதுக்கு வயிற்றுல இடமே இருக்காது. டீ குடிக்கலாம் தோணவும் தோணாது. ஏற்கனவே ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுவோம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க நிறைய யாருக்காவது ஒரு வீட்டுக்கு போன உடனே, ஏங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு காஃபி குடிக்காமல் போனால் எப்படிங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். நமக்கு ஏற்கனவே குடிச்ச டீ தொண்டை வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டீ குடிக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் என்ன பண்ணுவோம்னா, அவங்க கொண்டு வந்து நம்ம கையில் கொடுப்பாங்களா? கொடுத்த உடனே நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த நோ சொல்ல தெரியாமல், வேண்டான்னு சொல்ல தெரியாம அந்த டீயையும் குடிச்சிட்டு பின்னாடி வெளியே போய் திட்டிகிட்டே போறது. டீயை வேற குடிச்சு போய் தொலைஞ்சாங்க, டீயை வேற குடிச்சு போட்டு தொலைஞ்சனே நெஞ்சு கறிக்குதே, எதுக்கு இந்த டீயை குடிச்சேன் தொலைஞ்சேன்னு தெரியலையே, வேற வழியே இல்லாம குடிச்சு. எதுக்கு வழி இல்லை? நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்னா, பிரதர் எனக்கு டீ வேண்டாம், எனக்கு தண்ணி சொல்லுங்களேன், தண்ணி குடி. இது கூட பரவாயில்ல. நிறைய பேருக்கு நான் சொல்றேன்னு, இந்த பாத்ரூம் வரும் பாருங்களேன், ஒன் பாத்ரூம் வரும் பாருங்களேன், பாத்ரூம் போகாம அடக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. எதுக்கு? நம்ம இப்போ எந்திரிச்சு இந்த பாத்ரூமுக்குள்ளே போனால் யாராவது தப்பாக நினைப்பாங்களோ, பாத்ரூமுக்கு தெரியாத மாதிரி இருக்குது வெளிச்சம். பாத்ரூம் போகிறது எல்லாருக்குமே
எல்லாம் காமனா ஒண்ணு. அது யாருக்கு எப்ப எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அது ஆனா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கி வச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அப்பா இயேசுவே அப்படின்னு நினைச்சிட்டு பிரசங்கம் கவனிக்க முடியாது, ஆராதனை பண்ண முடியாது, அந்த வேலை எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரே நிமிஷம் அப்படியே யார் என்ன நினைக்கிறதுக்கு இருக்குது, அது யாராவது கேட்டுருவாங்களோ, பாஸ்ட் பார்த்தா ஒருவேளை வந்து நம்ம எழுந்திருச்சு வெளியே போறேன்னு சொல்லுவாங்களோ, ஆனா என்ன இதுல இருக்குது அப்படி கேட்டா சொல்ல போறோம், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்ல போறோம். அப்போ ஆண்டவர் எதுக்குது நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை கூட நம்ம என்ன பண்றது இல்ல. அப்போ இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் அதுக்காக நீங்க வந்து அது கோவிச்சுக்கணும். சில இடங்களில் வந்து நமக்கு மரியாதையின் நிமித்தமா வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம அப்படி மரியாதை நிமித்தமா நம்ம பண்றது தவறுன்னு நான் சொல்லலை. ஆனா முதல்ல வந்து சின்ன சின்ன காரியத்துல நீங்க எதுவா வாழ விரும்புங்கன்னா சுயாதீனமா வாழ விரும்புங்க. நம்ம நிறைய பேர் இன்னொரு பழக்கம் இருக்கணும், பசி உயிர் போகும், அவ்வளோ கொடுமையான பசியா இருக்கும். முன்னாடி பிரியாணி அப்படி இருக்கும், ஆசையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, 2 கரண்டியை எடுத்து போடுவோம். எதுக்கு? ஏற்கனவே அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால நம்ம கொஞ்சம் நிறைய சாப்பிடக்கூடாது, கொஞ்சமா சாப்பிடணுன்ற கான்சியஸ் உங்களுக்கு இருக்கிறது தவறல்ல. ஆனா நிறைய பேர் எதுக்கு சாப்பிடாம இருப்பாங்கன்னா, சாப்பிட்டா தப்பா தப்பா நினைச்சிருவாங்களோ. அட உங்களுக்கு பசிக்குது முன்னாடி இருக்குது, இல்லாததை நீங்க இன்னொருத்தருடைய பங்கை சாப்பிடணும்னு சொல்லல. இல்ல அதுக்காக நீங்க பெருந்தீனிக்காரங்களா இருக்கணும்னு நான் சொல்லல. அறவயிறா வர வேண்டிய அவசியம். அங்க 2 எடுத்து சாப்பிட்டு திருப்பி கடையில வந்துட்டு திருப்பி அவங்க முன்னாடி என்னால சாப்பிடவே முடியல அப்படின்னு இங்கேயும் புரோட்டம் வரைச்சு தின்னுட்டு இருக்க கூடாது. நம்ம நிறைய பேர் எதனால அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நம்ம சுயாதீனமாய் வாழ வேண்டிய காரியத்தை நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், நம்மளே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். நம்மளே வந்து சுயாதீனமா வாழ்றது இல்லை. நம்ம வந்து சுயாதீனமா வாழ்றதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறது இல்லை. அந்த உரிமையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இது வெளியில பண்றது கூட பரவாயில்ல, சொந்த வீட்டுல சொந்த கணவனார் இடத்துல போய் எனக்கு பயமா இருக்குங்க உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு, யாட என்னமா பயமா இருக்குது, நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்ல கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ தப்பா நினைச்சீங்கன்னா அது சொந்த கணவனார் தானே, சொந்த மனைவி தானே, உரிமையா பேசுறதுக்கு அந்த உரிமையை கூட நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறது இல்ல. ஹலோ, நிறைய பேர் எடுத்துக்கிறதே இல்லை அந்த உரிமையை. அப்படின்னா அவங்க அவ்வளோ இதை தப்பா நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, திட்டுறவங்களும் இருக்கிறாங்க. அதை திட்டுனா கூட அதை வந்து பிளஸ்ஸா எடுத்துட்டு சரி நம்ம கணவனார் தானே திட்டினாரு, நம்ம மனைவி தானே திட்டினாங்க அப்படின்னு சொல்ற அளவிற்கு இல்லை. என்னன்னா இதற்கு அடித்தளம் என்னன்னா, சுயாதீனத்தை ஆண்டவர் தந்தும் நாம் எப்படி வாழல அப்படின்னு சொன்னா சுயாதீனமா வாழல. அதான் இந்த யானை இருக்கு பாருங்க, இந்த யானையை வந்து ஃபர்ஸ்ட் இந்த குட்டி பிறக்கும் போது இந்த யானைக்கு கட்டுகிறது எப்படி கட்டுவாங்க அப்படின்னு சொன்னா, பெரிய சங்கிலியை கட்டுவாங்க. அந்த சங்கிலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும். அந்த சங்கிலி வந்து இரும்பு சங்கிலியை ஃபர்ஸ்ட் யானை குட்டிய முதல் கட்டுகிற சங்கிலி வந்து சின்ன சங்கிலியில கட்ட மாட்டாங்க, பெரிய சங்கிலியில கட்டுவாங்க. இந்த பெரிய சங்கிலியில கட்டும் போது இந்த யானை என்ன பண்ணுவோம்னா காலை வந்து தட்டிட்டு இருக்கும். எடுத்தா இந்த சங்கிலி வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால இதால அந்த சங்கிலி என்ன பண்ண முடியாதுன்னா அறுக்க முடியாது. இப்படியே 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ள அந்த தெரியல பல ஆண்டுகள் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யானையை வந்து சின்ன பெரிய சங்கிலியில கட்டி, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா யானைக்கு வந்து பெரிய சங்கிலியில கட்ட மாட்டாங்களாமா. நம்ம நாய்க்கு கட்டுறோம் பாருங்க சின்ன சங்கிலி, அந்த மாதிரி ஒரு சங்கிலி எடுத்து கட்டினா கூட அந்த யானை என்ன பண்ணாது, அங்க இருந்த அந்த பக்கம் இந்த பக்கம் நகராதாமா. ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணிச்சுன்னா, இது நினைச்சுச்சுன்னா கால் வச்சு ஒரு எத்தனை என்ன வந்துடும், சங்கிலி வந்து தூரம். ஆனா இதனுடைய மைண்ட் என்ன செட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இன்னும் பெரிய சங்கிலியில கட்டப்பட்டு தான் இருக்கிறோம், நம்ம இன்னும் பெரிய சங்கிலியில கட்டப்பட்டு தான் இருக்கிறோம். நம்ம விடுதலையா போக முடியாது, நம்ம இதுக்கு மேல போக முடியாது, நம்ம இந்த இடத்துல இருந்து வெளியே போக முடியாது, நம்முடைய காலை கட்டி இருக்காங்க அப்படின்னு. அப்போ இன்னைக்கு நிறைய விசுவாச மக்கள், நீங்களும் கூட அப்படிதான், உங்களுக்கு கட்டப்பட்டிருக்கிற சங்கிலி ஏதோ உங்க வாழ்க்கையில சிலது நடந்ததை வச்சு நீங்க எப்படி வாழலைன்னா சுயாதீனமா வாழல, ஒழுக்கமாய் வாழ்வதென்று ஒன்று இருக்கிறது. நம்ம வந்து சில காரியத்தை இப்போ வந்து நாம் பாருங்களேன், நான் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது வழக்கம். எல்லாரும் நீங்கள் என்ன அப்படி பார்த்துட்டீங்க, திடீர்னு வந்து நாளைக்கே வந்து நான் வந்து கோட் ஷூட் போட்டு வந்து நின்றுக்க முடியாது. நீங்கள் வந்து ஒருவேளை நான் கொஞ்சமாக குறைச்சி இல்லை அப்படி வேணா வரலாமே தவிர, நாளைக்கே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒரு கோட்டும் ஷூட்டும் போட்டு ஒரு டையும் கட்டிட்டு வந்து நின்னேன்னா நீங்கள் என்ன எப்படி பார்ப்பீங்க, இன்னும் திடீர்னு இவருக்கு மண்டை கண்டு கலந்து போயிடுச்சோ
உள்ள நல்லா தானே இருந்தார், திடீர்னு என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு நீங்கள் பின்மாற்றத்துக்கு போயிட்டாருன்னு ஒருத்தர் ஜெபம் பண்ணுவீங்க, ஒருத்தர் பாஸ்டர் வளர்ந்துட்டாரோ, ரெண்டு பக்கம் யோசிப்பீங்கன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு விஷயம், ஒரு கமிட்மெண்ட் மாதிரி, ஒரு பொருத்தனை மாதிரி. சரி ஓகே, நமக்கு இது ஓகே, நம்ம இதில் அழகாக இருந்துட்டு இதை எல்லாரும் பார்த்தாச்சு. இதை சொல்லலை. இது வந்து சுயாதீனம். எனக்கு இஷ்டம், எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த ஊழியத்திற்கு இது தேவையா இருக்குது, பரிசுத்தவான்கள் என்ன வழி நடத்தின விதம் அப்படி. சரி, நமக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதில் கொண்டு போயிடுவோம். எல்லாரும் ஒரு யூனிஃபார்ம் போடுறாங்க, நம்ம வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறதுல தவறல்ல. ஜனங்கள் வந்து விதவிதமாக நம்மளை பார்க்கும்போது நிறைய டைவர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக ஒயிட்லேயே பார்த்துட்டாங்கன்னா யாருடைய அட்ராக்ஷன் எப்படின்னு திரும்பாது. சரி, எப்பவும் பார்க்குறது தான் அப்படின்றது மாதிரிலாம் நிறைய இருக்குது. அப்படி பண்ணலாம். இது ஒரு விஷயம். இது வந்து என்னுடைய இது நானாக சிக்க வச்சுக்கொள்றது அல்ல. ஆனால் வேற நிறைய விஷயம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சுயாதீனமாய் வாழ்வது இல்லை. அதனால இன்னைக்கு ஆண்டவரே, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணின அந்த விடுதலை இன்னைக்கு எனக்கு தாங்க. நான் எப்படி இருக்கணும்னா கண்ட்ரோல்ல இல்லை, நான் எதில் இருக்கணும்னா சுயாதீனமாக இருக்கக்கூடிய கிருபை. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த அம்மாங்க நிறைய பேர் வயதானவங்க இருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய வீட்டில் போய் உரிமையாக எடுத்து போய் செஞ்சு வச்சிருக்கிற சாப்பாடை எடுத்து போட்டு சாப்பிட்ற அளவுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது? நிறைய பேருக்கு தைரியமே இல்லை. நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கு. ஐயோ பாஸ்டர், உங்கள் பிள்ளை ஏன் அப்படின்னு சொன்னால் அவள் தப்பாக நினச்சிருவாளோ, அவன் தப்பாக நினச்சிருவானோ? தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் வளர்த்து விட்ட பிள்ளை, உங்கள் வாயை கட்டி அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறீங்கல்ல, அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டினீங்கல்ல, நீங்கள் போகணும். எங்கே போகணும்? நீங்கள் வந்து இந்த ஹாலில் உட்கார்றத விட்டுட்டு முதல்ல அம்மா எங்கே போகணும்? மருமகா ஏம்மா, நீ என்னதான் இருந்தாலும் எனக்கு மருமகல்ல, நீ மகா, அவன் எனக்கு மகன். உன் வீட்டுக்குள்ள கிச்சனில் வர உரிமை யாருக்கு இருக்குது? என்ன நீங்கள் பார்த்தா எங்க அம்மாங்கெல்லாம் ஐயோ பாஸ்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, அந்த உரிமையை எடுத்துக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்றது இல்லை, நம்ம தான் அதை எடுத்துக்கணும். நம்ம தான் அந்த இடத்துல நீங்க வந்து கேப் ரெஸ்ட்ரிக்ஷன், நீங்க வந்து தூரத்தில் நிற்கிறதுக்கோ இல்லைன்னா ஓடாத ஒரு பர்சனா அவங்கள நினைக்கிறதுக்கோ, நீங்க அது உங்க மனசு தான். நீங்க 4 டைம் போயிட்டு உங்க பிள்ளையினுடைய வீட்டில் போய் தட்டில் போய் கொஞ்சம் சாப்பாடை போட்டு சாம்பாரை ஊற்றி நீங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லுங்களேன். அடுத்த டைம் உங்க வீட்டில் அந்த மாதிரி பிரச்சனை வருதா பாருங்களேன். எல்லாரும் அவன் என்ன நினைப்பா, இவன் என்ன நினைப்பா, இவன் அப்படி நினைப்பானோ. நம்ம அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக நான் சொல்லல. ஆனா எதை நான் சொல்றேன்னா, என்னுடைய உரிமையாய் வாழக்கூடிய சகல கிருபையும் ஆண்டவர் தந்து நானே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, என்ன பண்ணிடக்கூடாது, நானே கட்டிடக்கூடாது. இப்ப பாருங்களேன், இப்போ ஃபாஸ்டிங்ல இருக்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, இத்தனை பேர்ல எத்தனை பேர் என்கிட்ட வந்து பேசியிருக்கிறீங்க? சிலருக்கு வந்து பாஸ்ட் பிஸியா இருக்காருன்னு நினைக்கலாம், சிலர் வந்து சரி அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கலாம். ஆனா இங்க இருக்கிற சிலர் வந்து ஓயாம பேசுறவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன தொந்தரவுன்னு நினைக்கிறது இல்லை, நான் அவங்கள தொந்தரவுன்னு நினைக்கிறது இல்லை. அப்போ நீங்க நிறைய பேர் நம்ம அவர் தப்பா நினைச்சிட்டாருன்னா, அவர் அவசரமா இருக்கிற நேரத்தில் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா, என்ன அவசரமா இருந்தா என்ன, ஒரே நிமிஷம் அம்மா நான் இந்த மாதிரி அவசரமா இருக்கிறேன், நான் ஜஸ்ட் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நான் போயிட்டு அப்புறம் பேசுறேன்னு நான் சொல்லிடுவேன். இதுல என்ன தப்பு இருக்குது? அப்போ நம்ம நிறைய இதை நம்ம சரி பண்ணலைன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு அது வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு விடுதலையோடு வாழக்கூடிய சகல உரிமையும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு, நானா என்ன பண்ணிடக்கூடாது? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நானா வந்து என்ன கட்டிடக்கூடாது. நான் இன்னைக்கு அவிழ்க்கணும். எந்த கட்டை அவிழ்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே கட்டி இருக்கிற கட்டுகளை அவிழ்க்கணும். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு ஒரு ஊருக்கு நீங்க போறீங்க, அந்த ஊர்ல போனா உங்களுக்கு இடம் தெரியாது. அப்போ கண்டக்டர் இருக்காருன்னா கண்டக்டரை கூப்பிட்டு, சார் அந்த ஏரியா வரும்போது ஒரு விசில் அடிச்சு சத்தமா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அவர் தப்பா நினைப்பாரான்னா நான் என்ன அர்த்தம்? நான் தான் பணம் கொடுத்து தானே போறேன், தப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் ஒருத்தருடைய ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்களும் பிடிச்சா சொல்லுங்க, பக்கத்தில் கை, தப்பா நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா சொல்லுங்க, தப்பா நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்ல தப்பா நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் வந்து இந்த ஃப்ளைட்டில் ஒரு நாள் ட்ராவல் பண்ணும்போது, இந்த ஃப்ளைட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம லோக்கல் ஃப்ளைட்டெல்லாம் ரொம்ப ஒடுங்கினதாக இருக்கும். அவங்க எப்படியாவது காசை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக சீட்டு நிறைய போட்டிருப்பாங்க.
ஒருத்தருக்கும் வந்து கேப்பே இருக்காது. அதுவும் கொஞ்சம் குண்டான ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஜோம் பண்ணிட்டு தான் போகணும், ஆண்டவரே என் பக்கத்தில் யாரும் குண்டா வரக்கூடாதே அப்படின்னு. ஏன்னா ரொம்ப குட்டியான இடமா இருக்கும்ல, அதில் உட்காந்து அவங்களும் கஷ்டம். அவன் கையை எப்படி தூக்கி வச்சாலே நம்ம கை அடியில் போகணும்னு வச்சுங்களேன் அப்படின்னு. அப்போது நான் ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என் பக்கத்தில் ஒல்லியாக தான் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பக்கம் கையில் போட்டு இதை போட்டு 2 கையும் அப்படி வச்சுட்டாரு. இப்போ நான் எப்படி உட்காந்துருக்க வேண்டியது இருக்குது? இப்படி நானும் உட்காந்து பார்த்தேன், எனக்கு கை வலிக்குது. இப்போ என் மனசு சொல்லுது, சொல்லலாமா வேண்டாமா, சொல்லலாமா வேண்டாமா, அவர் பக்கத்தில் தப்பா நினைச்சா என்ன பண்றது அப்படின்னா ஓடுது. உடனே எனக்குள்ள ஒரு முடிவு எடுக்குது, எப்பா அவர் எந்த அளவுக்கு காசை கட்டிட்டு வந்தாரோ அதே அளவுக்கு நீயும் காசை கட்டிட்டு வந்திருக்கிற, எதுக்கு நீ அவருக்கு அவ்வளோ பாதி அவர் யூஸ் பண்ணட்டும், பாதி நீ யூஸ் பண்ண, அதானே உண்மை. உடனே அவரை பார்த்து, பிரதர் சாரி ஒன்றும் நினச்சிக்காதீங்க, எனக்கு இப்படியே வைக்கிறது கை கொஞ்சம் வலிச்சுட்டே இருக்குது, கொஞ்சம் இடத்த நீங்கள் கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் கை வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு. அவர், சார் நீங்கள் ஃபுல்லாக கூட வேணா வச்சுக்கோங்க பரவாயில்லையே அப்படின்ட்டு. அவர் சிலர் உடனே இல்லை எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் என்ன ஒன்றானா பக்கத்தில் அது உங்களுக்கு வந்து வாய்க்கிறத வச்சு தான் இருக்குது. ஆமாம், ஏதாவது முசுடு வந்து வாய்ச்சிச்சுன்னா நான் தானே முதல்ல கையை வச்சேன், இந்த குழாய் சண்டை மாதிரி பைப்படியில் சண்டை போடுற ஆட்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால என்னுடைய உரிமையையும் என்னுடைய காரியத்தையும் நான் விட்டுத்தரேன். நான் அந்த இடத்துல என்னவா இருக்கணும், நான் கேட்டதற்கு பிற்பாடு அவங்க எனக்கு தரல அப்படின்னு சொன்னா அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை, அதுக்காக நான் சண்டை போட வேண்டியது இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் அவன் நம்மளை எதிர்க்கிறான், அவன் வந்து கோபப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம எதுவும் சண்டை போடலாம். பட் ஆனா எனக்கு உரிமையாய் வாழ்வதற்கு எனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் தந்திருக்கும் போது நான் கண்டிப்பா என்னவா வாழ முடியாதுன்னா, அடிமையாக வாழக்கூடாது, அடிமையாக வாழக்கூடாது. கர்த்தர் இன்னைக்கு இந்த ஜெபத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு, உங்களுக்கு எல்லா உரிமையும் கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்களாகவே உங்களை கட்டாதீங்க, நீங்களாகவே உங்களை அடிமையாக்கிறாதீங்க, நீங்களே போய் ஒதுங்கி உட்கார்ந்துடாதீங்க. நீங்க எங்க வரணும்னா சுயாதீனத்திற்கு ஆண்டவர் உங்களை கிருபையாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சுயாதீனத்திற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே 2 கரங்களை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட, ஆண்டவரே எங்களுக்கு சுயாதீனமாய் வாழக்கூடிய கிருபையை எங்களுக்கு தருகிறவர். ஆமென். எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து யாரிடத்திலையும் அடிமையாகாதபடி, யாரிடத்திலையும் சிக்காதபடி எங்களை சுயாதீனமாய் வாழ்வதற்கு எங்களை அழைத்திருக்கிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவரே, இன்றைக்கு சகல கட்டுகளில் இருந்தும் உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குறதற்கு இந்த உபவாச ஜெபத்தில் நீர் இறங்கி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களால முடியும் ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். ஆமென், ஆமென். காலேபினுடைய குமாரத்தி தன்னுடைய கணவனாரோடு இப்ப தன்னுடைய தகப்பனாரை விட்டு கிளம்புறாங்க. அவங்கள வந்து அவங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. இந்த காலேபினுடைய குமாரத்தி வந்து கொஞ்சம் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப வந்து அழகான பிள்ளை கிடையாது. அந்த நாட்களில் வந்து இந்த காலேப் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் புறப்பட்டதுல 2 பேர் தான் கானான் தேசத்துக்கு போறாங்க. அவங்க ஒருத்தர் யாரு? ஒருத்தர் யோசுவா, இன்னொருத்தர் காலேப். சோ இவங்க 2 பேர் தான் போறாங்க. அவ்வளவு பெரிய விசுவாச வீரன், பெரிய பதவியில இருக்கிறவர். தன்னுடைய மகளை வந்து எல்லாருக்கும் ஈஸியா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அந்த ஊர்லயே போட்டி வச்சு அந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணணும். அப்ப வந்து காலேப் வந்து தன்னுடைய குமாரத்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இந்த மாதிரி ஒரு நாட்டை கொடுத்து இந்த நாட்டை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா, அன்னைக்குள்ள ராஜகுமாரத்தினுடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்றதுக்கு உடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே 10 பேர் போய் நின்றுவாங்க. ஆனா இந்த பிள்ளைக்கு வந்து அவள் அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, யாரும் பெருசா வந்து நிக்கல. ஆனாலும் ஒரு தேவ மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் போய் ஜெயிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அதை ஜெயிச்சுட்டு வந்து இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுவாரு. கல்யாணம் பண்ணி இப்போ வந்து கிளம்புறாங்க. அவங்க அப்பா கொடுக்க வேண்டிய எல்லா சீதனத்தையும் இந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டாரு. இப்போ கிளம்புற டைமுக்கு இந்த காலேபினுடைய குமாரத்துக்கு என்னமோ ஒருவேளை தன்னுடைய கணவனாருக்கு அப்படி சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா என்ன தெரியல. நீங்க ஜோஷுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கும் போது, அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப்பை பார்த்து
காலேப் பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். நல்லா கவனிச்சுக்கங்க. தன்னுடைய கணவனாரோட இப்ப கழுதையில ஏறி உட்கார்ந்தாச்சு. அவரை பார்த்து கேட்கிறாங்க, இல்ல எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு, என்ன இடத்தை கொடுத்திருக்கிறாரு அவரு, எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீர். தன்னுடைய கணவனிடத்தில் கேட்குறேன், இந்த மாதிரி எங்கள் அப்பாட்ட இன்னொரு நிலத்தை கூட கேட்கலான்னு நினைக்கிறேன், நான் வேணா கேட்கட்டுமான்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, நீ போ அப்படின்றாரு. நீ சரின்னு சொன்ன உடனே கிளம்பின பிள்ளை இறங்கி தன்னுடைய தகப்பனார் இடத்துல என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி இடத்த கொடுத்தீங்க, வறட்சியான இடத்த கொடுத்தீங்க, ஆனா நீங்க என்ன இடத்த எனக்கு தரணும்னா எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்த எனக்கு. உடனே அடுத்த நிமிஷத்துல தன்னுடைய தகப்பனார் ஒன்றும் சொல்லல, அவர்கிட்ட தான் இருக்குது இல்ல, அவர் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான இடத்தை அவளுக்கு கொடுத்துட்டாராமா. அப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? இது ஒரு சுயாதீனம். இது தன்னுடைய தகப்பனிடத்துல கேட்டு கிடைக்கலன்னா அடுத்தது, கிடைக்கலன்னா ஓகே, ஒரு கடவுள் சித்தம், கர்த்தருக்கு சித்தம் இல்லை, சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா இந்த இடத்துல இந்த காலேப்பினுடைய குமாரத்தி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய சுயாதீனத்தை அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம நிறைய இடத்துல நம்ம சுயாதீனம் என்கிற ஒன்றை கத்த நமக்கு கொடுத்திருந்தோம், நம்ம அதை பயன்படுத்தாதனால தப்பா நினைச்சிருவாங்களோன்னு எல்லாம் நினைச்சு நாமே நம்முடைய ஆசீர்வாதங்களை என்ன பண்றோம்னா நம்ம நிறைய பேர் வீணடிச்சிடறோம், நம்ம வேண்டான்னு நினைச்சிடறோம். நம்ம அந்த வெக்கப்பட்டு இல்லைன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணி நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம நம்மளே இழந்துடுறோம். அதற்கு மாறாக இந்த காலேப்பினுடைய குமாரத்தி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கேட்ட உடனே தன்னுடைய தகப்பனார் சுயாதீனத்தோடு அந்த காரியத்தை அவளுக்கு தந்தார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் நான் எடுக்கிறேன், ஆண்டவரே நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னா சுயாதீனமாய் வாழக்கூடிய கிருபை. அதுக்காக ஒரு பெரிய ஒரு சண்டை போட்டு அந்த மாதிரி அல்ல. நான் எப்படின்னா அது கிடைச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிடைச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை மாறவே மாறாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே வாயை திறந்து நம்ம அப்படி பேசுறதுனால ஒரு நன்மை உண்டாகுமே. ஆனால் அதுக்காக உதவின்னு மற்றவங்கள்ட்ட போய் கேட்க சொல்லலை. ஆனால் நான் எதை நான் பயன்படுத்துவேன்னா எனக்குரிய உரிமைகளை பயன்படுத்துகிறதற்கு எனக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. உங்களுக்கு உரியதை அனுபவிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. இனி நான் என்ன பண்ண மாட்டேன்னா என்னையே நான் ஒதுக்கிக்க மாட்டேன். நான் என் பிள்ளையினுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு யாரும் என்ன தடை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய உரிமை, என்னுடைய வீட்டிலே இருக்கிற ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்றதுக்கு நான் இது நிறைய சிஸ்டர்ஸ் கண்டிப்பாக இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். சரி, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கணவனார் ஏதாவது ஒரு வார்த்தை கோபத்தில் ஒருத்தர் சொல்லியிருப்பாருன்னு வச்சுங்களேன், ஆமாம் நீ பெருசாக சோறெல்லாம் தின்ற, சாப்பாடெல்லாம் பெரிய சாப்பிட்ற, இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நீ என்ன வேலை செஞ்சேன்னு தெரியல அப்படின்னு உங்களை பார்த்து சொன்னாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பேருக்கு சாப்பாட்டு இடத்துக்கு பக்கத்தில் போகும்போதே என்ன வரும் தெரியுமா, ஒரு பயம் வரும். நம்ம சாப்பிட்றதுனால ஒரு வேளை இவர் தப்பாக நினைப்பாரோ, நம்ம சாப்பிட்றதுனால இவங்க சாப்பிடலாமா வேண்டாமா. உடனே என்ன பண்ணிடுறதுன்னா சாப்பிட்றதில்ல. ஏன் நீ சாப்பிட்றது இல்லைன்னா, இல்லை நீங்கள் திட்டிடுவீங்களோ. அடா, ஏதோ ஒரு கோவத்தில் அவர் அந்த டைம் சொல்லிட்டாரு, உடனே என்னுடைய உரிமையை நான் என்ன பண்ணிடுறது சொல்லுங்களேன். பிள்ளை ஒருவேளை ஏதோ கோவத்தில் ஒன்று பேச்சுன்னா உடனே நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு வராதம்மா அப்படின்னு சொல்லிச்சுன்னா, வராதப்பா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே உடனே தன்னுடைய சரி நான் வரமாட்டேன். அட, நான் வளர்த்தின பிள்ளை நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குற அந்த உரிமை உங்களுக்கு எங்க போச்சு? உங்க பிள்ளை தானே, நீங்க வளர்த்தின பிள்ளை தானே. ஏன் அந்த பிள்ளைகிட்ட கேட்க முடியாதா? நீ என்றா இப்படி பேசிட்டு இருக்கன்னு கேட்க முடியாதா? நம்மளால எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேட்க முடியாதா? உடனே அம்மா அப்பா என்ன பண்ணிருந்ததுன்னா கூனி குறுகி போய் அவ்வளோதான். அவ்வளோ இல்லை ஆண்டவர் இல்லை. நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உரிமை இருக்குன்னு சொல்லுங்க.
நல்லா சொல்லுங்க, உரிமை இருக்கு. ஐயா மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம், உரிமை இருக்குது எனக்கு. ஆமென். நம்முடைய உரிமையை நான் என்ன சொல்றேன், நீங்க சண்டை போட வேண்டாம். நீங்க சண்டை போடுறதுக்கு சொல்லல, அதே நேரத்தில் நீங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிக்காதீங்கன்னு தான் சொல்றேன் நான். நீங்க ஒரு தாழ்வா நீங்க நினைக்காதீங்க. நான் உடனே நீங்க அவ்வளவுதான் உங்களையே நீங்க வருத்தி கொள்ளாதிருங்க. அது என் வீடு, கர்த்தர் எனக்கு கொடுத்த வீடு, கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவனார், எனக்கு கொடுத்த மனைவி, எனக்கு கொடுத்த பிள்ளைங்க. அவ்வளவுதான். ஒரு சில மிஸ்டேக் வந்தா கூட, அப்படி பேசினா கூட சரி பரவாயில்ல, என் பிள்ளை தானே பேசிருச்சு, என் கணவனார் தானே பேசினாங்க, என் மனைவி தானே பேசினாங்க அப்படின்னு என்னுடைய வீட்டிலேயே நான் மூணாவது நபரா இருந்துடக்கூடாது. என்னுடைய வீட்டிலேயே நான் அடுத்தவளா இருந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய சிஸ்டர்ஸ், நிறைய பிரதர்ஸ் அவர்களுடைய சொந்த வீட்டிலே அவங்க என்னவா இருக்காங்கன்னா அந்நியர்களா தான் இருக்காங்க. தன்னுடைய வீட்டில் அவங்க நம்மளை அந்நியங்களா பார்த்தாங்கன்னா அவங்க முன்னாடி கர்த்தர் 1000 பேரை கர்த்தர் தருவாரு. நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்க நம்ம அந்நியர், அவங்க நம்மளை அந்நியரா பார்க்கறத குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆனா நம்ம அந்த வீட்டில் யாரா இருந்துடக்கூடாது, அந்நியர்களா இருந்துடக்கூடாது. நம்ம அந்த வீட்டில் அந்நியர்கள் அல்ல, அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள். கர்த்தர் உங்களை தான் அந்த வீட்டில் தலைமையா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இனி உங்களுடைய வாயிலிருந்து ஒரு நாள் கூட என்ன வரக்கூடாதுன்னா அந்த நெகட்டிவான அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. என்னை கர்த்தர் சுயாதீனமா வச்சிருக்கிற இடத்துல நான் எப்பவுமே அடிமையாக மாட்டேன். சொல்லுங்க, ஒரு 3 டைம் சத்தமா சொல்லுங்க. என்னை கர்த்தர் சுயாதீனமாய் வைத்திருக்கிற இடத்துல நான் அடிமையாக மாட்டேன். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை சுயாதீனமாய் வைத்திருக்கிற இடத்துல நான் அடிமையாக மாட்டேன். கர்த்தர் என்னை சுயாதீனமாய் வைத்திருக்கிற இடத்துல நான் அடிமையாக மாட்டேன். கர்த்தர் அந்த இடத்துல என்ன வச்சிருக்கிறாருன்னா நான் இனி வாயை திறந்து பேசுவேன். ஆமென். சண்டை போடுறதுக்கு சொல்லல, அதனால பாஸ்டர் வெள்ளிக்கிழமை சண்டை போட சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு போய் நின்றாதீங்க. அப்படி கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன், நான் என்னுடைய மனத அளவில் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற விடுதலை பெரிய விடுதலை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஆமென். உரிமையா கேட்கக்கூடிய அந்த இடத்தை என் கணவனார் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா, கொடுக்கலன்னா எடுத்துக்க வேண்டியதுதான். கொடுக்கலன்னும் போது என்ன அமைதியா இருக்கிறீங்க நீங்க? என்னமோ போய் பார்த்தா அதெல்லாம் கொடுமைக்காரர் பாஸ்டர், எல்லாம் வெட்டியே விட்டுருவார் பாஸ்டர் அப்படின்றது மாதிரி தானே இருக்குது. ஒரு விஷயத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கும் போது அந்த உரிமை என்னுடையது. ஹல்லேலூயா. மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது எனக்கு உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் தேவன் என்னை எப்படி வச்சிருக்கிறார்னா கர்த்தர் என்னை விடுதலையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கையை அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசுவே, விடுதலையாய் வாழ உரிமை கொடுக்கிறவர். இந்த வருஷத்துல ஒரு விடுதலையின் ஆண்டு. இது ஒரு விடுதலையின் ஆண்டு. இது ஒரு விடுதலையாய் புறப்படுகிற ஆண்டு. இதுவரையிலும் இருந்த அடிமைத்தனங்கள், இதுவரையிலும் இருந்த கட்டப்பட்ட நிலைமைகள் இயேசுவின் நாமத்தினால முழுவதுமாக மாறுவதாகப்பா. அப்பா, ஒரு இரக்கம் கடந்து வரட்டும் ஆண்டவரே, ஒரு நன்மை கடந்து வரட்டும்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் இறங்குவீராக ஆண்டவரே, இறங்குவீராகப்பா, இறங்குவீராகப்பா. இப்ப அந்த ஞானம் உண்டாவதாக ராஜா. எந்த இடத்துல எங்க பிள்ளை ஆண்டவரே சுயாதீனமாய் இருக்கணுமோ அந்த இடத்திலே சுயாதீனமாய் வாழக்கூடிய ஒரு ஞானத்தை இப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த சுயாதீனமாய் வாழக்கூடிய அந்த கிருபையை இப்பொழுது தருவீராக, ஞானத்தை இப்பொழுது கர்த்தர் தருவீராக. இனி தங்களையே ஒதுக்கி கொள்ளாதபடி ஆண்டவரே, தங்கள் மேல இன்ஃபீரியர் வராதபடிக்கு ஆண்டவரே, எதுலையுமே முன்னாடி நிக்காம தங்களை தாங்களே ஒதுக்கி கொள்ளுகிற அந்த சுபாவம் எங்க பிள்ளைகளை விட்டு கடந்து போய் தகப்பனே அந்த உரிமை எடுத்துக்கொண்டு அந்த காரியத்தில் ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்க அந்த பொறுப்புல முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராகப்பா, தருவீராகப்பா. அந்த ஞானத்தை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். ஒரு நிமிஷம் இதை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இளைய குமாரன் மூத்த குமாரனை குறித்து வேதம் சொல்லுது. அவங்க தகப்பனார் மூத்த குமாரனை பார்த்து சொல்றாரு, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்குது அப்படின்னு சொன்னா, நீ நினைச்சா ஒரு ஆடு இல்ல 10 ஆடு கூட இந்த ஆவட்டில நீ வீட்டுல பிள்ளை, நீ உனக்கு உரிமை இருக்குப்பா, நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை. ஆனா இந்த பிள்ளை மேல இருந்த வருத்தம் என்ன வருத்தம் அப்படின்னு சொன்னா, இத்தனை நாளும் உங்க கூட நான் இருந்தேனே, ஒரு ஆடு கூட எனக்காக. இது நியாயமா? நியாயம் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சத்தியத்தை கேட்கறதுல 90% பேர் நீங்க மூத்த குமாரன்.
நீங்க நிறைய பேர் மூத்த குமாரன், எல்லாம் செய்வீங்க, எல்லாம் மாடு மாதிரி உழைச்சது யாரு? அப்பா தண்ணி கேட்டா கொண்டு கொடுத்தாச்சு, பால் கறந்து கொடுத்தாச்சு. இந்த மூத்த பிள்ளைய மாதிரி ஒரு நல்ல பிள்ளை எந்த பிள்ளையும் இல்லை இப்போ. ஆனா இந்த இளையகுமாரன் ஒருத்தன் இருக்கிறானே, இவன் எல்லாத்தையும் அப்பாட்ட வாங்கிட்டு போயிட்டு எல்லாம் அழிச்சிட்டான். எல்லாம் அழிச்சு திரும்பி வர்றான். திரும்பி வந்து இவன் என்ன ஆயிட்டான்? ரொம்ப நல்லவன் ஆயிட்டான். அப்படின்னா அவங்க அப்பா வந்த உடனே இவருக்கு கொடுத்தாச்சு, எல்லாம் செருப்பு கொடுத்தாச்சு, ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, கொளுத்த கன்று இவனுக்காக அடிச்சாச்சு. உன்னுடைய கோபம் நியாயமானது தான். அப்படின்னா நீங்க வந்து ஒரு வார்த்தை கூட நீங்க பேசி எனக்கு அதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டது பிரச்சனை இல்லை. அவங்க அப்பா வந்து அது ஒரு பெரிய விஷயமா எடுக்காம கூட செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா எது ரொம்ப தப்பாகி போச்சு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல மூத்த அண்ணனா இருக்க வேண்டிய உரிமை யாருடையதுன்னா இதை மிஸ் பண்ணிட்டான் பாருங்களேன். உள்ள உடனே போயிட்டு, ஏய் வந்தியா, என்னடா இப்படி பண்ணிட்டு இருந்த, சரி எப்படியோ வந்துட்டியே பரவாயில்ல, நீ வரல பாரு, நான் அப்பா கூட இருந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துக்குள்ள போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு லெக் பீஸ் எடுத்து ஒரு கடி கடிச்சு வச்சுட்டு ஒரு ஜூஸை எடுத்து குடிச்சிட்டு சரி எல்லாரும் வந்துட்டீங்களா அப்படின்னு சந்தோஷமா இருந்தா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆனா இப்ப இவன் எதை இழந்துட்டான் தெரியுமா? தன்னுடைய சுயாதீனத்தை இழந்துட்டான்ல. அந்த இடத்துல யார் தான் சுயாதீனமா இருக்க முடியும்? அந்த உரிமை அண்ணனுக்கு உரிமை இருக்குது, அண்ணன் தான் அந்த உரிமை. அங்க போயிட்டு தன்னுடைய தம்பியை பார்த்தா அப்பாட்ட கேட்ட அதே மன்னிப்ப தம்பி யார்கிட்ட கேட்டிருப்பான்? கேட்டிருக்க மாட்டானா? கண்டிப்பா கேட்டிருப்பான். ஏன் அப்படின்னா இளையகுமாரன் மனம் திரும்பி தான் வந்தான். மனம் திரும்பி வந்தோன்னா அண்ணனை பார்த்தோன்ன கட்டி பிடிச்ச, அண்ணன் மன்னிச்சுக்கோ அண்ணன், அப்பாவுக்கு விரோதமா மட்டும் இல்ல உனக்கு விரோதமாவும் நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னெல்லாம் விட்டு போனேன், அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ தன்னுடைய ஸ்தானத்தையே இழந்துட்டான்ல. இங்க இருக்கிற நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, நீங்க உங்களுடைய சுயாதீனத்தை நீங்க எடுக்காததுனால நீங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணி நீங்க எதை இழக்கிறீங்க தெரியுமா? உங்க ஸ்தானத்தை நீங்க இழக்கிறீங்க. உங்க ஸ்தானத்தை இழக்கிறீங்க. அம்மான்ற ஸ்தானத்தை நீங்க இழக்கிறீங்க, அப்பான்ற ஸ்தானத்தை நீங்க இழக்கிறீங்க, மனைவின்ற ஸ்தானத்தை நீங்க இழக்கிறீங்க. நீங்க சுயாதீனமா வாழலைன்னா, உங்களுடைய உரிமைகளில் நீங்கள் உண்மையா இல்லைன்னா உங்களுடைய ஸ்தானத்தை அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? எடுத்துக்கொள்றது என்னுடைய இடத்தை சரியா வச்சுக்க வேண்டியது யாருடைய கடமை? என்னுடைய கடமை. நான் பாஸ்டர் அப்படின்றது வந்து பாஸ்டர் அப்படிதான். உங்க மேல எனக்கு உரிமை இருக்குன்னா திட்ட வேண்டிய விஷயத்துல திட்டணும், சரி பண்ண வேண்டிய இடத்துல சரி பண்ணணும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய இடத்துல ஆசீர்வதிக்கணும். நீங்க தப்பா நினைச்சிருவீங்கன்னு நான் நினைச்சா நான் ஊழியமே பண்ண முடியாது. ஆமேன். வேதத்துல வந்து யோவான் ஸ்நானகன் தனக்கு முன்னாடி வர்றவங்களை பார்த்து என்னதான் கூப்பிட்டாரு? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. இது என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். அவர் விரியன் பாம்பு குட்டிகளை கூப்பிடுறான்னு சொல்லிட்டு நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு ஓடுறாங்களா? கிடையாது. அவருக்குரிய அவர்கள் வந்தார்களா இல்லையா? அதான் அழைப்பு. அதனால இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் உங்களோட பேசியிருக்கிறேன். ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். என் உரிமையை, எனக்கு கர்த்தர் கொடுத்த சுயாதீனத்தை நான் எந்த இடத்துலையும் என்ன பண்ண போறது இல்லைன்னா இனி விட்டு கொடுக்க போறது இல்லை. இனி விட்டு கொடுக்க போறது இல்லை. நான் விட்டுட்டு ஒரு மூணாவது நபரா நான் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் போய் ஒரு வாரத்தில் ஒதுங்கி போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன். உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க நிறைய பேர் அம்மா அப்பா வந்து வீட்டுக்குள்ள போய் சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடுவீங்களான்னு கேட்டா நிறைய பேருக்கு தைரியமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. நீங்க ஒருவேளை உங்க வீட்டில் போய் தட்டில் சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது, சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்க பிள்ளை வந்து கையிலேருந்து பிடுங்குவானா? சொல்லுங்க. நீ கண்டிப்பா அப்படி செய்ய மாட்டாங்க. நல்ல பிள்ளைங்க அப்படி கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஏன் நீங்க போய் அந்த உரிமையை எடுத்துக்கல? அவன் கண்டிப்பா பிடுங்க மாட்டாங்க. அப்போ தப்பு அவங்க மேல இல்ல, யார் மேலதான்? அப்பா மேல தப்பா, இளையகுமாரன் மேல தப்பா, மூத்த குமாரன் மேல தப்பா? என்ன கேட்டா தப்பு வந்து இளையகுமாரன் பேர்லையும் இல்லை, மூத்த குமாரன் பேர்லையும் இல்லை. ஒரு பெத்த பிள்ளை, ரெண்டு பிள்ளையும் அவங்க அப்பாவுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. ஒரு புள்ள போனதுக்காக அந்த புள்ள செத்து போயிட்டோம் அந்த அப்பா நினைக்க முடியாது. அது என்னதான் இருந்தாலும் அந்த புள்ள வரும்போது அந்த அப்பா சந்தோஷப்பட வேண்டியது அவங்க அப்பாவுடைய கடமை. அவங்க அப்பா சந்தோஷப்பட்டு தான் ஆகணும். அவருக்கு ரெண்டு பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான். அவர் ரெண்டு பிள்ளைகளும் ஒன்னா தான் நேசிச்சாகணும். இவன் என்ன கொஞ்சம் நிறைய செஞ்சா, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை, அதனால அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வசதி கொடுக்குது. இவனும் நல்லா இருக்கணும்னு அவங்க அப்பா நினைக்கிறது தப்பு இல்லை. அவனுக்காக சந்தோஷப்பட்டது தப்பு இல்லை. அவனுக்காக கொளுத்த கண்டு அடிச்சது தப்பு இல்லை. அவனுக்காக ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா மொத்தம் யார் பணம்?
அவங்க அப்பாவுடைய பணம். அவங்க அப்பாவுடைய பணத்திலிருந்து ஜோப்பில் இருந்து எடுத்து 100 ரூபாவையும் சின்ன பையனுக்கு கொடுக்க முடியும், 10 ரூபாய் பெரிய பையனுக்கு கொடுக்கறதுக்கு முடியும். அது யாருடைய காசு? கேட்கல. ஆனா அந்த அப்பாவுடைய காசை எடுத்து ஒரு பையனுக்கு 90 ரூபாவும் ஒரு பையனுக்கு 10 ரூபாவும் கொடுக்கும்போது, ஒரு பையன் இந்த 10 ரூபா தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டு, நீ எனக்கு என்ன 90 ரூபா கொடுக்கலையே, அவனுக்கு 90 ரூபா கொடுத்துட்டு எனக்கு 10 ரூபா மட்டும்தான் கொடுத்தேன்னு இந்த பையன் கேட்கக்கூடாது. இவனுக்கு இந்த 10 ரூபாவே பெரிய பணம். இந்த பணம் இவனுக்கு எக்ஸ்ட்ரா வந்தது தான், இவனுடைய உழைப்பு இல்லாம வந்தது தான், இவனுக்கு இனாமா வந்தது தான். இந்த 10க்காக ஸ்தோத்திரம்னு பண்ணிட்டு சமாதானத்தோடு போனாதான் அந்த பிள்ளை தாங்க பிள்ளை. அந்த பிள்ளைங்க தான். இது காரியத்திற்கு வரும்போது கஷ்டம், பேசுறதுக்கு ஈஸி. ஹலோ, இன்னைக்கு சொத்தை பங்கிட்டு கொடுக்கும்போது 1 ஸ்கொயர் ஃபீட் இடம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட நம்மளால என்ன பண்ண முடியாது. ரோட் சைடில் அவங்களுக்கு கொடுத்துட்டு பின்னாடி சைட்டை உங்களுக்கு கொடுத்தா கூட உங்களால் என்ன பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியும், எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு நேரம் ஆகாது. இன்னைக்கு நிறைய அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா, ஏண்டா பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து எதுக்கு வீட்டை வாங்கி தொலைஞ்சோம், பேசாம ஒரு வாடகை வீட்டில் இருந்திருந்தா இந்த பிரச்சனையே ஏன் அப்படின்னா, மேலே கொடுத்தா ஒருத்தன் கீழே கேட்குறான், கீழே கொடுத்தா ஒருத்தன் மேலே கேட்குறான். ஆனா உண்மையான பிள்ளை என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு கிடைச்சதே போதுன்றது அதுவே பெரிய விஷயம். கேட்கல, வாயில வருதா பாருங்க. அது எப்படி பாஸ்டர் கிடைச்சதே போதும்னு எப்படி போக முடியும்? அவனுக்கு மட்டும் அப்போ முன்னாடி கொடுப்பாங்களா, எனக்கு மட்டும் பின்னாடி தருவாங்களா? இந்த கான்செப்டை முதல்ல தூக்கி போட்டுட்டு, அதை கொடுக்கறதுக்கே எங்க அப்பா அதை கொடுத்தாருல, நீங்க நான் பரலோக அப்பா எனக்கு எவ்வளவு வேணாலும் தருவாரு, அது வேற. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என் சுயாதீனத்தை நான் எந்த பக்கத்துலையும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இழந்துடவே கூடாது. இப்போ சண்டை போட்டு மன கஷ்டத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தப்பட்டுட்டு, இப்போ மூத்த குமாரன் வெளியே நின்னதுனால அங்க உள்ளுக்குள்ள அந்த ஃபங்க்ஷன் எந்த விதத்திலும் என்ன பண்ணலைன்னா, அந்த கூட்டம் எந்த விதத்திலும் தடைபடவே இல்லை. சிக்கனை சாப்பிட்டவன் சாப்பிட்டான், லெக் பீஸை சாப்பிட்டவன் சாப்பிட்டான், உள்ள ஆடல் பாடத்துக்கு குறைவே இல்லை. வெளியில பிபி ஏறி, ஹலோ, பிபி ஏறி. இந்த பிபி எதுக்கு? இதனால என்ன பிரயோஜனம் வச்சுக்கோங்க? இந்த கசப்பு உணர்வுனால என்ன லாபம்? யாருக்கு லாபம்? ஒண்ணுமே கிடையாது. நான் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சொல்றது புரியுதா? இப்போ 4 பேர் பாக்குறவங்க ஒருத்தன் என்ன சொல்லுவான் தெரியுமா, இவனுக்கு பொறாம, இவனுக்கு எனக்காயா பொறாம, என் அப்பன் கூட உட்காந்து இத்தனை வருஷம் எனக்கா பொறாம, அவனை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பாருங்க இவன் பேர்ல நியாயம் இருக்குது. எல்லாரும் எல்லா விதமா பேசுவாங்க, ஆனா கஷ்டப்படுறது யார் அப்படின்னா நம்ம தான் கஷ்டப்படுவோம். அந்த வீட்டுக்குள்ள அடுத்து நுழையும் போது அவங்க அப்பா இந்த ஃபங்க்ஷன் இந்த சந்தோஷத்துக்கே வரல, அடுத்த டைம் போயிட்டு அவங்க அப்பா மூஞ்சில நிற்கும் போது அவனுக்கு கஷ்டமா இருக்குமா? ஏன்டா வந்த? இல்ல சொத்தை எழுதி கொடுங்க, என் பணத்துக்கு மட்டும் வருவியா அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை கேட்டாருன்னா மூத்த பையனை பார்த்து கஷ்டமா இருக்கும்ல. அதனால நான் என்ன சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்குன்ற உரிமையை, உங்களுக்குன்ற சுயாதீனத்தை கர்த்தர் ஞானமாய் பயன்படுத்துறதற்கு கர்த்தர் ஏற்ற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களையே நீங்க ஒதுக்காதீங்க, உங்களையே நீங்க தாழ்வா நினைக்காதீங்க. இது உங்க பிள்ளை, இது உங்க கணவனார், இது உங்க மனைவி, இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. நான் சொல்றேன், அது உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனம். நீங்க சுயாதீனமாய் வாழ எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. குடும்பம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்னன்னா, அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிற நிறைய தகப்பனும் தாயும் இன்னைக்கு அடுத்த நேரம் சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறாங்க. அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க, நல்ல துணி கட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க. நான் சொல்றேன், எதுக்கு யோசிக்கணும்? நீங்க அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் தானே. நீங்க நல்ல சந்தோஷமா சாப்பிடுங்க, நல்ல சந்தோஷமா நீங்க ஆண்டவரோட வாழுங்க. நீங்க சுயாதீனமாய் வாழ்றதுல யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க அதுல என்னவா தான் இருக்கணும்னா, நீங்க ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். கேட்கல, ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். நீங்க ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். ஏன்னா என்னுடைய உரிமையை நான் விட்டு கொடுக்க போறது இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். இப்ப சேர்ந்து விடுதலை நாயகன் அவர் என்னை தேடி ஓடி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவையில்லாம எந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் நம்ம சிக்காதபடி ஆண்டவர் உங்களை கிருபையாய் காப்பாற்றிக் கொள்வார். ஹல்லேலூயா. இன்னொருத்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள எப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க போகவே கூடாது. அந்த மாதிரி இன்னொருத்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள போறதா இருந்தா அது எவ்வளவு நன்மையா இருந்தாலும் நமக்கு, சொல்லுங்க எல்லாருமே,
பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னொருத்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள நம்ம போறதா இருந்தா அது எவ்வளவு பெரிய நன்மையா இருந்தாலும் அது வேண்டான்னு சொல்லுங்க. சத்தமா சொல்றது வேண்டாம். ஆமென். இது மாசம் மாசம் கட்டுறதுக்கு சாரி வாங்கி எது கொடுத்தனும்? கேட்கலையா? சாரி வாங்கிட்டோம், மாசம் மாசம் அவனுக்கு கடன் கட்டணும் அப்படின்றதுக்கு நம்ம ஏன் அந்த மாதிரி அதுக்கு எதுக்கு சாரி வாங்கணும்னு கேட்குறேன். வேண்டாம். அப்படி நம்ம சாரி கட்ட வேண்டியது இல்லை. இருக்கிறதே நமக்கு போதும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி வாழணும்னா சுயாதீனமா வாழணும். ஃப்ரீயா விடுதலையா கர்த்தரை ஆராதிக்கணும். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு நிறைய செய்வார், கொடுப்பார். உங்களை கோடியா கர்த்தர் பெருக பண்ணட்டும். ஆனா நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, நீங்க அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதமும் எப்படி நீங்க அனுபவிக்கணும்னா விடுதலையோட அனுபவிக்கணும். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையே கூட்டார். அப்போ நம்ம ஆசீர்வாதத்துல ஒரு வேதனை இருக்குன்றதுதான் வட்டிக்காரங்க வந்து நிக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதத்துல வேதனை இருக்கிறது தான் கடன்காரங்க வந்து நிக்கிறது. அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டாம்னா, முடிஞ்ச வரைக்கும் எதுல நீங்க சிக்கிற கூடாது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே சுயாதீனத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டு கொடுக்க கூடாது. எப்போ போகணும்னு நினைச்சாலும் நீங்க போகணும். இப்போ நான் நிறைய வாலிப தம்பிகளை தங்கச்சிகளை பிசினஸுக்கு நேரா டெவலப் பண்ண விரும்புறேன். நிறைய பிள்ளைகளுக்கு அப்படி கத்துக் கொடுக்குறேன். நீ செய்ப்பா, கத்துறவங்க கூட இருப்பார், நீ ஸ்டார்ட் பண்ணு. ஏன் இதை நான் ரொம்ப என்கரேஜ் பண்றேன் அப்படின்னா, நீ விடுதலையோட வாழு அப்படின்னா, ஒரு ஒர்க்குக்கு போகும்போது ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு கூட அவனால என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. அதுல பிரச்சனை பண்ணுவாங்க. 4 நாள் லீவ் எடுத்தா திரும்பி வேலை கிடைக்காதவனுக்கு இதெல்லாம் அங்க இருக்கிறதா. ஆனா இதுவே அவன் ஒரு முதலாளி ஆயிட்டானா அவ்வளவுதான். ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா போதும். அந்த மாதிரி சுயாதீனமா முடிஞ்ச வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில நம்மளும் நம்முடைய பிள்ளைகளும் எப்படி வாழ்வோம்னா, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாத அளவிற்கு கர்த்தர் உங்களை, நம்முடைய பொறுப்புகளை செய்யற கமிட்மெண்ட் நமக்கு இருக்கட்டும். தேவையில்லாத எந்த கமிட்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா இழுத்து போட்டுக்க வேண்டாம். ஃப்ரீயா இருக்கணும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அதுக்கு நேராக இப்போ அந்த ஞானத்தை கேளு. இது வெறும் ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு பெரிய செய்தி. நிறைய விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா சுயாதீனமா இருக்கணும். நீ வீட்டுக்கு இப்போ போறீங்க, இப்போ போகும்போது கூட அந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீங்க யோசிங்க. உரிமையாய் கிருபையாய் பாராட்டுகிற சகல அபிஷேகத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீது சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறான் சகோதரர்கள். உடனே அந்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, நீ இந்த கொஞ்ச ஆடை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன்னுடைய நெஞ்சு தைரியத்தை நாங்க பார்ப்போம், நீ போ அப்படின்னு துரத்துறாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணோம்? உங்களுக்கு அங்க நீங்க கொண்டு வந்து கொடுத்தனே, என்ன அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி தின்னி தொலைங்க அப்படின்ட்டு சாப்பாடை இறக்கி வச்சுட்டு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? உண்மைதானே? என்ன அடிக்கணும், அதுக்கப்புறம் எங்க அப்பாவை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஏன்னா அவர் தானே கொடுத்து விட்டாரு. இந்த வயசான காலத்துல கிழவருக்கு சும்மா இருக்க முடியாம என் தலை மேல சேர்த்து அவருக்கு ஒரு திட்டு, நம்மளுக்கு ஒரு திட்டு, நம்ம கிளம்பி போயிருப்போம். ஆனா தாவீது என்ன பண்ணலன்னா, நீ யாருப்பா, நீ யாரு? நான் இங்க வந்ததற்கு முகாந்திரம், என்னுடைய விடுதலையை நான் யாருக்காகவும் என்ன பண்ண மாட்டேன், நான் விட்டு தரவே மாட்டேன். அவ்வளவுதான். நாம் உண்மையிலே அந்த இடத்துல நீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டீங்க, இருக்கவே மாட்டீங்க, திரும்பி வந்துருவீங்க. வேண்டாம், எனக்கு எதுக்கு இந்த மாதிரி, நான் எதுக்கு திட்டுகளை பார்க்கணும், வேண்டியதில்லை. நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் தெரியுமா, இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கூட இவனை நம்மளை இப்படி திட்டுறானுங்களே அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா தன்னுடைய உரிமையை தாவீது அந்த இடத்துல விட்டு கொடுக்காம தொடர்ந்து போனதுனாலதான் யார் மேல வெற்றி கிடைச்சுன்னா, வேதம் சொல்லுது கோலியாத்து மேல வெற்றி கிடைச்சிச்சு. இன்னொரு விஷயத்துல வேதம் சொல்லுது, ரூத் நகோமியினுடைய வாழ்க்கையில பாருங்க. ரூத் மாமியார் சொல்றாங்க, நகோமி அவளை பார்த்து சொல்றாங்க, என் மக்களை என்ன விட்டு போயிருங்க, 2 பேரும் உங்க அப்பா அம்மாட்ட போங்க, உங்களுக்கு நல்ல கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொன்ன உடனே ஓர்பால் என்ன பண்றான்னா முத்தம் விட்டுட்டு, என்னதான் இருந்தாலும் மாமியார் தானே அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய உரிமை அவங்கள்ட்ட எடுத்துக்க முடியல. சரி மாமி நான் கிளம்பிட்டாங்க. ஆனா ரூத் என்ன பண்றாங்க அப்படின்னா, உம்மை விட்டு நான் வராததை குறித்து இனி என்கிட்ட எதுவும் பேச வேண்டியது இல்லை, செத்தாலும் வாழ்ந்தாலும் உங்க கூட நான் வருவேன்ற அந்த உரிமை. அதான் என்னுடைய உரிமையை யார் தான் எடுத்துக்கணும்? சத்தமா சொல்லுங்க. எல்லாருமே நான் தான் எடுத்துக்கணும். நான் தான் என்னுடைய உரிமையை விட்டு தர மாட்டேன், என்ன நானே ஒதுக்க மாட்டேன், என்ன நானே ரிஜெக்ட் பண்ண மாட்டேன், என்ன நானே அழிச்சுக்க மாட்டேன். எனக்கு எல்லா உரிமை. 10 மாசம் உங்க பிள்ளைய கஷ்டப்பட்டு அந்த வயிற்றுல சுமந்தெடுத்தது நீங்க. அப்புறம் எப்படி அந்த பிள்ளைய நீங்க அவன் சொல்லிட்டான்றதுக்காக உரிமையை விட்டு தர்றதுக்கு எப்படி சொல்லணும்? அந்த மாதிரி ஒரு தைரியத்தை கர்த்தர் ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாய்க்கும் கர்த்தர் தருவாராக.
ஹல்லேலூயா. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே எழுப்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நான் உங்களுக்காக ஒரு ஜெபத்தை நான் ஏறெடுக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன். நம்ம வந்து எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னால் சுயாதீனமாய் வாழ போகிறோம். எப்படி வாழ போகிறோம்? ஸோ சுயாதீனம். எல்லோரும் கொஞ்சம் அப்படி முன்னாடி வர வேண்டியவங்க கொஞ்சம் முன்னாடி கூட வாங்க. ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் இந்த ஜெபம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த ஜெபத்தில் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் சேர்ந்து நான் ஜெபம் பண்ணுறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். ஹல்லேலூயா. முடிந்த வரையிலையும் கத்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கிறேன். எதுலையும் போய் எந்த கமிட்மெண்ட்லையும் போய் அவ்வளோ சீக்கிரமாக நான் என்ன பண்ணிக்கிற மாட்டேன்னா நான் சிக்கிக்கிற மாட்டேன். ஹல்லேலூயா. பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம் என்ன அப்படியே பாருங்கள், எல்லாருமே கவனிங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்னொரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணிட வேண்டாம்னா போகவே வேண்டாம். யாரும் உங்களை வந்து ஆண்டவர் உங்களை ரூல் பண்ணட்டும், கர்த்தர் உங்களை ஆளுகை செய்யட்டும். ஆனால் மற்றவங்க மனுஷங்க உங்களை ஆளுகை செய்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இடமே கொடுக்கக்கூடாது. அது டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி யார் கையில் இருக்குது? நீங்கள் எடுத்துக்கணும். என்னுடைய வாழ்க்கை நான் என்ன பண்ணணும்? நான் டிசைட் பண்ணணும். கடையில் வந்து நம்ம சாப்பிட போய் உட்காரும்போது மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா 100 மெனு இருக்கும். 100 மெனுவையும் சாப்பிட்டா யாருக்கு சந்தோஷம்? கடைக்காரனுக்கு சந்தோஷம். கடைக்காரன் என்ன சொல்லுவான்? சார் இருக்கு சார், 65 இருக்கு சார், 75 இருக்கு சார், 666 இருக்கு சார் எல்லாம் சொல்லுவான். ஆனால் நான் என்ன டிசைட் பண்ணோன்னா அவன் சொல்றதுக்காக நான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட முடியாது. நான் எவ்வளவு சாப்பிட்றேனோ அவ்வளவுக்கு தான் நான் ஆர்டர் பண்ணணும். எனக்கு எது பிடிக்குதோ அதுதான் நான் ஆர்டர் பண்ணணும். புரியுதில்ல? அதை யார் கையில் விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா பணம் யாருடையது? என்னோடது. இன்னைக்கு நான் வெறும் இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதே மிஸ்டேக் தான் பண்ணுறோம். எங்கே போனாலும் யார் வேணாலும் நம்மளை என்ன பண்ணுறாங்க? யார் வேணாலும் நம்ம ஆளுகை செய்கிறாங்க. நான் சொல்கிறேன், நம்ம தாழ்ந்து போகிறது தவறல்ல. நம்ம தாழ்ந்து போகலாம், அமைதியாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்ணணும்னா நான் வந்து என்னுடைய சுயாதீனத்தை யாருக்காகவும் என்ன பண்ணேன். இப்போ பாருங்க, இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து கல்யாணம்னு வந்துச்சுன்னா நிறைய பேர் மாறிடுவாங்க. ஏன் மாறிடுவாங்க தெரியுமா? சொந்தக்காரன் தப்பாக நினச்சிருவான், அவன் தப்பா, அண்ணன் தம்பி தப்பாக நினச்சிருவான். நான் சொல்கிறேன், எத்தனை நாள் அண்ணன் தம்பி தப்பாக நினச்சிட்டான்னா வந்து வாழ்ந்துருவாங்களே நம்ம கூட. எல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்கிறதுக்கு மட்டும்தான் சொந்தக்காரன் இருப்பான். அது தப்பு, இது தப்புன்னு. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் 1000 ரூபாய் கொடுத்து உதவானா? ஏதாவது செய்வாங்களா? ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஆனால் சர்ச்சுக்கு போனால் நீ அங்கே போனதுனால தான், இப்படி பண்ணதுனால தான், நீ கல்யாணத்தை இப்படி வந்து ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்ட, இந்த கேட்காம கல்யாணம் பண்ணிட்ட, இந்த மாதிரி சொல்றதுக்கு 1000 பேர் வந்து நிற்பான். நான் சொல்றேன், என்னன்னா ஏன் அந்த இடத்தை எதுக்கு கொடுக்குறீங்க? அந்த இடத்த நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க? அந்த இடத்த நீங்க கொடுத்ததுனால தான் அவங்க நிறைய பேர் உங்களை ஆட்டி படைக்கிறாங்க. அந்த இடத்த நீங்க நான் ஊழியத்துக்கு வரும்போதே நான் உண்மையிலே எங்க அப்பா அப்பாட்டையும் சொல்லிட்டேன், எல்லாட்டையுமே சொல்லிட்டேன். இதை பாருங்க, லேவியனுக்கு பங்கும் சுதந்திரமும் கர்த்தர் மட்டும்தான். உங்களுடைய ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட எனக்கு வேண்டாம். ஆனால் நான் உங்களுக்கு என்ன வேணாலும் சரி, பட் என்னை கண்ட்ரோல் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுலாம் சொல்ல முடியாது. என்னுடைய கண்ட்ரோல் யார் கையில் இருக்குன்னா நான் வந்து மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியலாம். ஆனால் என்னை அடிமைப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா விட மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்காக வேலை செய்கிற இடத்துல நம்ம வந்து திட்டணும் அப்படியே நான் சொல்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரொம்ப கவனமா புரிஞ்சுக்குங்க. கணவன் இடத்துல போய் சத்தம் போடுறது அதெல்லாம் உரிமை பாராட்டுகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கதான் நம்ம உரிமையை பாராட்டணும். நம்ம இதுக்கு வேண்டிய ஞானத்தை ஏசப்பா உங்களுக்கு தருவாரு. இப்ப பாருங்களேன், நீங்க விடுதலையோட வாழ்ந்தா எப்படி இருக்கும் பாருங்களேன். விடுதலையோட வாழ்ந்தா எப்படி இருக்கும். அதனால கூடுமான வரைக்கும் இன்றைக்கு கர்த்தர் எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து போட்டு எப்படி வாழ பண்ண போறாருன்னா, ஆமேன். இனி யாரும் தப்பா நினைப்பாங்கன்ற பயம் எனக்கு, இனி யாரும் சத்தம் போடுவாங்கன்ற பயம் எனக்கு இல்லை. நான் எப்படி வாழ்றேன்? சுயாதானம். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நானும் என் பிள்ளைகளும் சந்தோஷமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவாராக. ஆமேன் சொல்லுங்கள். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக கூட்டு சேர்ந்து ஒரே வீட்டுக்குள்ளே தங்கி இருக்கிறது ஜாலியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வெகுளியாக இருந்தாங்க. ஒரு பானையில் சாப்பாடாக்கி சாப்பிடும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மனுஷங்க நிறைய பேர் தற்பிரியராக மாறிட்டாங்க, நிறைய பேர் ரொம்ப செல்ஃபிஷாக மாறிட்டாங்க. அதனால இன்னைக்கு போய் அந்த மாதிரி கூட்டு குடும்பத்தை எல்லாம் ரொம்ப என்ன பண்ண முடியாது, என்கரேஜ் பண்ணவே முடியாது. நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கணவனாக இருக்கிற ஒரு பிள்ளை, ஒரு மனைவியாக இருக்கிறவங்க யோசித்து ஜோம் பண்ணி எது சமாதானமாக இருக்கிறதோ அது என்ன பண்ணணும்னா நம்ம டிசைட்
டிசைட் பண்ணும். ஆனால் நிறைய பேர் கட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஒரே வீட்டுக்குள்ள, இப்போ ஒரு வீட்டுக்குள்ள 4 குடும்பம் உள்ள இருந்தா என்ன பிரைவசி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா? எதுவும் ஒன்றும் தனியாக நம்ம பேச முடியாது, எந்த இதுவுமே இருக்காது. அப்போ சிலருக்கு பழகி போகலாம். ஆனால் நான் கொஞ்சம் செப்பரேட்டாக இருந்தால் அவங்களுடைய கணவன் மனைவி ஃபேமிலிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதை நிறைய பெரியவங்க என்ன பண்ணுறதில்ல, புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த அப்பா அம்மா வந்து இந்த வீடு கட்டும்போது ஃபர்ஸ்ட் மாடி எனக்கு, 2வது படி மூத்த பிள்ளைக்கு, 3வது படி பையனுக்கு. இந்த தப்பை தயவு செய்து பண்ணாதீங்க. ஒருத்தனுக்கு இங்கே வீடா, ஒருத்தனுக்கு இன்னொரு 3 கிலோமீட்டர் தாண்டி வீடு கட்டுங்க. உங்களுக்கு கர்த்தர் வசதியை கொடுத்தா இன்னொருத்தனுக்கு இந்த அடுத்த ஊரில் வீடு கட்டுங்க. இந்த ஒரே வீட்டில் 3 மாடியில் உட்காந்து மூஞ்சியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி வேலையே என்ன சுயாதீனமாக நம்ம அதுக்கு ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, காசு கொடுத்து சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம சொந்த காசு கொடுத்து சூனியம் வைக்கிறது. அது மாதிரி நம்ம நிறைய பேர் நமக்கு நாமே என்னவா இருக்கிறோம்னா, நம்ம வந்து சுயாதீனமாக வாழ முடியும், ஆனால் நம்ம வாழ்றதில்லை. நான் இன்னைக்கு ரொம்ப ஆசைப்படுறேன், ஆண்டவர் அந்த கிருபையை உங்க எல்லாருக்கும் தருவாரா. ஆண்டவரே, நான் எப்படி வாழணும், நானும் என் பிள்ளைகளை எப்படி வாழணும்னா சுயாதீனமா வாழணும். இந்த வருஷம் விடுதலை கொடுக்கிற வருஷம், எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிற வருஷம். தப்பான காரியத்திற்கு அல்ல, சரியான ஒரு சுதந்திரம், சரியான ஒரு விடுதலை, நேர்த்தியான ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருவாரால். மொத்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவாரால். அந்த கடன் என்கிற அந்த கமிட்மெண்ட் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவாரால். மனுஷனுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவாரால். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா, 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 இப்போ இறங்குங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்குங்கப்பா. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அந்த அற்புதம் நடக்கணும். இயேசுவின் நாமத்தினால இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தீரே அப்பா. என் பிள்ளைகளை இந்த வருஷம் விடுதலையின் வருஷம், இந்த வருஷம் விடுதலையின் ஆண்டு, இந்த வருஷம் விடுதலையின் ஆண்டு, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையின் ஆண்டு. சுயாதீனமாய் வாழ, டென்ஷன் இல்லாம வாழ, யாருடைய ஆண்டவரே யாருடைய தாக்குதலும் இல்லாமல் வாழ எங்க பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு அனுக்கிரகத்தை கர்த்தர் தருவீராகப்பா. அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அதிலிருந்து விடுதலை உண்டாவதாகப்பா. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் இதோ திருச்சபையில் நிற்கிற, ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க இரக்கம் கடந்து வரட்டும், உங்க தயவு கடந்து வரட்டும், உங்க காருண்யம் எங்க பிள்ளைகளை பெரியவர்கள் ஆக்கட்டும். இன்னைக்கு கொடுத்த வார்த்தையின்படியே இந்த வருடம் யாருடைய கண்ட்ரோல்ல இருந்தாலும் வெளியே வர முடியலையே, இவங்க கண்ட்ரோல்ல இத்தனை வருஷமா கட்டப்பட்டிருக்கிறேனே, என்னால சுயாதீனமா எதுவுமே பண்ண முடியலையே, யார் இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபம் நடக்கும் போதே ஒரு விடுதலை உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஹalleluya, ஹalleluya. இது விடுதலையின் ஆண்டு, இது விடுதலையின் ஆண்டு, இது விடுதலையின் ஆண்டு, விடுதலையின் ஆண்டாக மாறுவதாக உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். எங்க பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய ஜெப விண்ணப்பங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உங்க பாதம் எங்களை ஆண்டவர் அழகாய் நடத்தி கொண்டு போகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.